ஸோ நம்ம என்ன பார்த்தோம், இவர் வந்து ஜனமேஜயன் வந்து நான் அந்த தேவியை எப்படி கும்பிடணும், எப்படி தியானம் பண்ணணும் எல்லாம் சொல்லுங்கோ, விஸ்தாரமாக எனக்கு சொல்லுங்கோன்னு கேட்குறார் வியாசர். அப்போ வியாசர் சொல்கிறார், நீ கேட்ட இதே கேள்வியை நாரதர் வந்து நாராயணனை பார்த்து கேட்டார். அதனால அந்த நாராயணன் நாரதருக்கு என்ன சொன்னாரோ அதையே நான் அவனுக்கு இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவியை நல்லா அவளுடைய ஸ்வரூபத்தெல்லாம் மனசில் வச்சுட்டு தியானம் பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு வர. சர்வமங்கல மாங்கல்யன்னு எல்லாம் ஸ்துதி பண்ணணும் அதையும் சொல்கிறார். ஸ்துதியெல்லாம் இந்த மாதிரி சர்வமங்கல மாங்கல்யே சர்வே சிவே சர்வார்த்த சாதிகேன்னு எல்லாம் ஸ்துதியெல்லாம் பண்ணணும். கிருஷ்ணருடைய அவள் வந்து சிஸ்டராக இருக்கிறாள், நாராயணியாக இருக்கிறாள், இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ சொல்கிறார், பிரம்மா எத் ஈக்ஷணாத், எந்த தேவி பார்வையினால் பிரம்மா வந்து சர்வம் கரோதி சிருஷ்டி பண்ணுறார், எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறார். அது பிரம்மா அந்த கடாட்சத்தை பெற்றதுனால தான் அவருக்கு அந்த சிருஷ்டி பண்ணுற சாமர்த்தியம் வருது. ஹரிஹி சதா பாலயதி, ஹரியாகப்பட்டவர் தேவியுடைய கடாட்சம் பெற்றதுனாலேயே அவர் எல்லாவற்றையும் ரட்சிக்கிறார், பாலனம் பண்ணுறார். விஸ்வேஷக சம்ஹர்த்தா எது அனுகிரகார், விஸ்வ ஈஷகன்னு சொல்லும்போது இங்கே சிவனை குறிக்கிறது. சதாசிவனாகப்பட்ட சிவன் எல்லாத்தையும் சம்ஹர்த்தா சம்ஹாரம் செய்யும் கடவுளாக அவர் பரிணமிக்கிறார். எது அனுகிரகார், எந்த தேவியுடைய அனுகிரகம் பெற்றதுனால அவருக்கு அந்த சாமர்த்தியம் வருதோ. மது கைடப சம்பூத பயார்த்தக, அதாவது மது கைடபர்கள் ஏற்பட்டா எப்போ பிரளய ஜலத்திலேருந்து அவர் நாராயணன் படுத்துட்டு இருக்கார். அந்த சமயத்துலேருந்து காதுலேருந்து உற்பத்தி ஆகிடுறார் 2 அசுரர்கள், மது கைடபர்னு 2 அசுரர்கள். சம்பூதக உண்டானார்கள். பயார்த்தக பத்மசம்பவக பார்த்தோன்னே பயந்து போயிட்டார். ஏன்னா தாமரை இல்லை உட்காண்டிருக்காரு யார், பிரம்மா. பத்மசம்பவக தாமரை மீது அமர்ந்த பிரம்மா அவர்களை பார்த்து பயந்து, எஸ்யாகா ஸ்தவேன எந்த தேவியை ஸ்தவம்னா சோஸ்திரம் பண்ணி, முமுச்சே தப்பினா, இல்லாட்ட பிரம்மாவை சாப்பிட வந்துட்டார் 2 பேரும். உன்னை சாப்பிட்றோம் பாருன்ட்டு உடனே அவர் வந்து தேவியை ஸ்துதி பண்ணுறார். அப்போ தேவி வந்து நாராயணனை அவள் எழுந்து அதுக்கப்புறம் நாராயணனை எழுப்புறா இல்லையா. தேவி யார், பகவானுடைய மாயை தானே, மாயாசக்தி தானே. அந்த மாயை வெளியில் முதல்ல வரா, வந்துட்டு பகவான் எழுப்புறா. அதுக்கப்புறம் விஷ்ணுவெல்லாம் சண்டை நடக்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அவளை ஸ்தோத்திரம் பண்ணினதுனால் அவர் தப்பிச்சார். முமுச்சே கோர தைத்திய பவ அம்புதேகே, அதாவது அசுரர்கள், கோரமான அசுரர்களால் ஏற்பட்ட அந்த கடல் நீரிலிருந்து அவர் தப்பினார் பிரம்மா. யாருடைய, தேவியுடைய ஸ்தவத்தால். கைடவ சம்பூத பயார்த்தக பத்மசம்பவஹ யஸ்யாஹாஸ்தவேன மூச்சே கோர தைத்ய பவ அம்புதேஹே. Yeah, I am there. दाक्षायनिर्पा त्वं ह्रीति कीर्तिः स्मृतिः कान्तिः कमला गिरिजा सती दाक्षायणी वेदगर्भा सिद्धिदात्री सदा अभया. ஸோ ஸ்தோத்திரம் பண்ணுறார் இல்லையா. தொம் ஹ்ரீஹி, நீதான் ஹ்ரீங்கிறது தர்ம காரியத்தில் வந்து விலகும் போது அதில் ஒரு மாதிரி வெட்கம் ஏற்படும். ஐயோ நம்ம தர்மத்திலேருந்து விலகிறோமேன்ட்டு, அது பேர் அந்த வெட்கம், அது ஒரு வெட்கம் தான். ஸோ அந்த மாதிரி நீ அந்த ஹ்ரீயாகவே இருக்கிறாள். கீர்த்தி புகழ் ஸ்தம்பமாக நீ இருக்கிறாய். ஸ்மிருதி நம்மளுக்கு ஞாபகம், அபோகனம் ஸ்மரணம் நானே தான் இருக்கிறேங்கிறார் கீதையில் பகவான். ஏதாவது பிரவச்சனகர்த்தா பேசும்போது மறந்து போயிட்டோன்னா பகவான் தான் அங்கே உட்காந்து மறக்கடிக்கிறாருன்னு வச்சுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பகவானே தான் ஞாபகப்படுத்தணும், பகவானே தான் மறக்கணும் செய்யணும், எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. ஸோ நீயே தான் அந்த ஞாபகத்துக்கு காரணம், நீயே தான் காந்தி அட்ராக்ஷனாக எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாமே நீ தான். கமலாக லக்ஷ்மியாக நீயே இருக்கிறாய். கிரிஜா தேவி பார்வதியாக நீ இருக்கிறாய். சதிங்கிறது கிரிஜாவோட முந்தின ரூபம் இல்லையா. சதி தேவியும் நீயே. தாக்ஷாயினி தட்சனுடைய பெண்ணாக, அதான் சதி தேவியாக. வேதகர்ப்ப இதெல்லாம் அவளுடைய பேர்கள், அவ்வளோதான். வேத கர்ப்பான வேதத்தை உன்னில் வைத்திருக்கிறாய், வேதத்தை கர்ப்பத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். நீ உங்ககிட்ட இருந்தால் வேதமே வரணும். சித்திதாத்ரி எல்லா சித்திகளையும் கொடுக்கக்கூடியவள், தாத்தான கொடுக்கக்கூடியவள். ஸோ சித்திதாத்ரி எல்லா சித்திகளையும் கொடுக்கக்கூடியவள். சதா அபயா பயத்தை நீக்குபவள் நீயேதான்.
स्तोष्ये त्वां च नमस्यामि पूजयामि जपामि च ध्यायामि भावये वीक्षे श्रोष्ये देवी प्रसीद मे ஸ்தோஷ்யே துவாம் அப்படின்னு நான் வந்து உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன், உன்னை ஸ்துதி பண்ணுகிறேன். நமஸ்யாமி உன்னை நான் நமஸ்காரம் பண்ணுறேன், பூஜையாமி உன்னை பூஜை செய்கிறேன், ஜபாமி ஜபிக்கிறேன், தியாயாமி தியானம் பண்ணுறேன். ஸோ பாவையே பாவனைனாலும் மனசுக்குள்ளே தியானம் பண்ணுறதுக்கு தான் பாவனையால் உன்னையே நினச்சிட்டு இருக்கேன். வீக்ஷே நான் உன்னை பார்க்கிறேன், நான் மனசுக்குள்ளே பார்க்குறதே பார்வை தான். ஸோ ஸ்ரோஷ்யே உன்னையே நான் கேட்கிறேன் எப்போது, அதாவது ஒரு நிமிஷம் கூட அனவிச்சின்ன இது மாதிரி தைலதாராவத்துன்னு சொல்லுவாள், இடைவிடாமல் தியானத்துக்கு தான் அப்படி தைலதாரா மாதிரி எண்ணெய் ஒழுகிற மாதிரி அப்படி நினச்சிட்டு இருக்கேன் உன்னை. ஸ்ரோஷ்யே உன்னை கேட்குறேன் தேவி பிரசீதமே, அப்படி இருக்கும்போது நீ என்னை அருள் புரிய வேண்டும், என்கிட்ட சந்தோஷமாக பிரசன்னமாக இருக்க வேண்டும். स्तोष्ये त्वां च नमस्यामि पूजयामि जपामि च ध्यायामि भावये वीक्षे स्तोष्ये देवी प्रसीद मे ब्रह्मा वेदनदिः कृष्णः लक्ष्मी आवासः पुरन्दरः त्रिलोक अधिपतिः पाशी यादसाम्पतिः उत्तमः. இப்போ இந்த கான்டெக்ட் என்னன்னு சொன்னான்னா, நாராயணன் சொல்லிட்டு இருக்கார், மனு சுவயம்புட்டிருந்து உண்டான சுவயம்புவ மனுவுக்கு வந்து அவருக்கு வந்து சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லும்போது அவருக்கு இடமில்லையே, பிரளய ஜலத்தில் இடமில்லைன்னு கேட்டபோது நீ தேவியை ஸ்துதி பண்ணுன்னு பிரம்மா சொல்லி அந்த தூண்டுதல் பெயரில் இவர் ஸ்துதி பண்ணிட்டு இருக்கார் தேவியா. அதைத்தான் பார்க்குறோம் நம்ம. பிரம்மா வேத நிதிஹி, ஸோ வேதத்துடைய நிதி யார்? வேதமெல்லாம் ஆரம்பித்தது பிரம்மா. சதுர்முகமே 4 வேதங்களாக இருக்குது. ஸோ அவர் தான் வேதத்தோட நிதி. அது யாரால? உன்னால தான் தேவி, உன்னால தான் அவர் வேத நிதியாக இருக்கிறார். அது மாதிரி கிருஷ்ணர் வந்து லக்ஷ்மி ஆவாசக, லக்ஷ்மி ஐஸ்வர்யத்தோட இருப்பிடமாக கிருஷ்ணர் இருக்கிறான்னா அதுக்கு காரணம் நீதான். புரந்தரக திரிலோகாதிபதிக்கு 3 லோகத்துக்கும் தலைவனாக இந்திரன் இருக்கிறான், ஏன்னா அந்த இடம் நீ கொடுத்தது. யாதசாம் பதிகி பாஷின்னு சொன்னது வர்ணன் பாசக்கயிரோடு இருக்கான். ஸோ அவன் வந்து ஒரு பலி சக்கரவர்த்தி கூட கட்ட முடியும் அவனால். ஸோ யாதசாம்பதிகினா நீர்வாழ் ஜந்துக்களுக்கு யாதஸ்ன்னு பேர். யாதஸ்னா நீர்வாழ் ஜந்துக்கள். அப்போ கடலரசனாக சமுத்திரன்னு சொல்லி நான் ராமாயணத்தில் பார்க்குறோம் இல்லையா, ராமர் வந்து சமுத்திரனை நோக்கி வேண்டினார்னா யாரை வேண்டினார்? சமுத்திரராஜன்கிறது வேறு யாரும் இல்லை, வர்ணன் தான். வர்ணனை தான் அவர் நோக்கி வேண்டுறார் அவர். ஸோ யாதசாம்பதிகி பாஷி, அவர் வர்ணனாகப்பட்டவர் பாஷக்கயிரோட கையில் இருக்கிறார் என்றால் அதுவும் உன்னால தான் அம்மான்னு ஸ்துதி பண்ணுறாங்க. ब्रह्मा वेदनिधिः कृष्णः लक्ष्मी आवासः पुरन्दरः त्रिलोक अधिपतिः पाशी यादसाम्पति उत्तमः निधिनादः अबूध्यमः जातः परेतराट् नैऋतः रक्षसां दातः सोमः जातः ह्यपोमयः. ஹி அபோமயக. ஓகே. குபேரக நிதிநாதக, குபேரன் எப்படி இருக்கான்? நிதிக்கெல்லாம் தலைவனாக நாதனாக இருக்கிறான் உன்னால. அபூத் யமக ஜாத்தக பரேதராட்னு பிரேதங்களுக்கெல்லாம், அதாவது செத்தவர்களுக்கெல்லாம் அதிபதியாக யமன் தான் தண்டனை கொடுக்குற அந்த அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது. ஸோ தெற்கு திசைக்கு அதிபதியாக யமன் வந்து பிரேதராட்டாக, பிரேதங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக, அவர்களுக்கு உள்ள தண்டனை கொடுக்கக்கூடியவராக சக்கரவர்த்தியாக யமன் இருக்கான். நைருத்தக வந்து ராட்சசர்கள், இந்த 8 அஷ்டதிக் பாலகர்களை இங்கே சொல்கிறான். 8 திக்கிலையும் 8 பாலகர்கள் இருக்கா இல்லையா, அதில் நிர்ருத்தின்னு பேர். அந்த நிர்ருத்தி ராட்சசாம் நாத்தக, ராட்சசர்களுக்கெல்லாம் தலைவனாக நிர்ருத்தி அப்பாயிண்ட் ஆகியிருக்கேன். சோமக ஜாத்தக ஹி அபோமயக, சோமன் வந்து அஷ்டதிக் பாலகர் கிடையாது, சோமன் வந்து சந்திரன். ஜாத்தக ஹி அபோமயக, அபோமயகன்னு நீர், அப்பகன்னு தண்ணி. ஸோ தண்ணி கடவுளாகன்னு சொல்ல முடியாது, ரசம்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்போமயகான்னு சொன்னால் கரெக்டு. ஓஷதிகளுக்கெல்லாம் அவர் தானே தலைவர். ஸோ எல்லா மருந்துகளுக்கு தலைவர். அதனால அப்போமயகாங்கிறது இந்த இடத்துல ஓஷதிகளுடைய ரசங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் சந்திரனும் உன்னாலேயே தான். कुबेरः निधिनाथः नाथः अभूत्यमो जात प्रेतराट नैऋतो रक्षसां नाथः सोमः जातः हि अभोमयः. त्रिलोकवन्द्ये लोकेशी महामाङ्गल्यरूपिणी नमस्तेऽस्तु पुनर्भूयः जगन्मातः नमो नमः.
திரிலோக வந்தியே 3 லோகத்தாரும் வணங்கப்படுபவளே, லோக ஈஷி எல்லாரையும் ஈஷத்தம்னு என்னது சாமர்த்தியமாக தலைவியாக சக்தியோடு இருக்கக்கூடியவள், மகா மாங்கல்ய ரூபிணி. ஸோ எல்லாருக்கும் அந்த மங்களத்தை கொடுக்கக்கூடியவள். மாங்கல்ய ரூபிணின்னு எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடிய ரூபத்தை உடையவளே. நமஸ்தே அஸ்து புனக பூயகா ஜெகன்மாதகா. மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். அர்ஜுனன் சொல்ல மாதிரி தான், உனக்கு நமஸ்காரம் இருக்கட்டும், மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் இருக்கட்டும் ஜெகன்மாதா, ஜெகத்துக்கெல்லாம் தலைவியே நமோ நமகன்னு முடிக்கிறார். யார்? ஸ்வயம்பு மனு தேவியை பார்த்து ஸ்துதியை இங்கே முடிக்கிறார். त्रिलोकवन्ते लोकेशी महामाङ्गल्यरूपिणी नमस्तेऽस्तु पुनर्भूयः जगन्माता नमो नमः। एवं स्तुता भगवती दुर्गा नारायणी परा प्रसन्ना प्रागदेवर्षे ब्रह्मपुत्रम् இதம் வசஹ. ஸோ இப்போ நாராயணர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். நாராயண உவாச்சா, நாராயணர் வந்து யார்கிட்ட? நாரதட்ட பேசிட்டு இருக்கார் இல்லையா? இதெல்லாம் சொல்லிட்டு ஏவம் ஸ்துதா பகவதி, இவ்வாறு சுதிக்கப்பட்ட துர்கா தேவியாகப்பட்ட நாராயணி பராசக்தி, எல்லாம் அவளுக்கு அடைமொழி தான். ஸோ பகவதி, துர்கை, நாராயணி, பராசக்தி, அப்படிப்பட்ட தேவி பிரசன்னமான சந்தோஷப்பட்டா. ஸோ தேவர்ஷே. ஸோ பிராக சொன்னால் யார்? நாராயணன் இப்போ சொல்கிறார். தேவர்ஷே அப்படி சொன்னா. தேவி என்ன சொன்னாங்கிறத இப்போ சொல்கிறேன் உனக்கு. பிரம்மபுத்திரம் இதம் வச்சக, பிரம்மாவுடைய பிள்ளையாக்கப்பட்ட ஸ்வயம்பு மனுவிடம் அவள் சொன்னாள். அதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். தேவர்ஷியே கேளுன்னு சொல்கிறேன். श्री नारायण उवाच एवं स्तुता भगवती दुर्गा नारायणी परा प्रसन्ना प्राह देवर्षे ब्रह्मपुत्रम् इदं वचः। देवी उवाच वरं वरय राजेन्द्र ब्रह्मपुत्र यदिच्छसि प्रसन्ना अहं स्तवे अत्र भक्त्याचाराधनेन च. ஸ்தவேன அத்திர ச ஆராதனேன ச. ஓகே. தேவி சொல்கிறா யார்கிட்ட? சுவாயம்புமன்ட்ட, ராஜேந்திர, ஹே மனுவே, வரம் வரைய என்கிட்ட வரம் கேளுப்பா, நீ ஸ்துதி பண்ணு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஹே பிரம்மபுத்திர சுவயம்பு மனுவே, எது இச்சசி, உனக்கு விருப்பமானது கேளு. அகம் பிரசன்னா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஸ்துதியை கேட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன். ஸ்தவேன அத்திர, ஸ்தவம்னா என்னது? ஸ்துதின்னு அர்த்தம். உன்னுடைய ஸ்தவத்தினால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பக்தியாச்ச ஆராதனை நினைச்ச, நீ பக்தியோடு சொல்லியிருக்காய், என்னை நல்லா ஆராதிச்சிருக்காய், அதனால நான் பிரசன்னமாக இருக்கேன், வரத்தை கேளுன்னு தேவி சொல்கிறான். देवी उवाच वरं वरय राजेन्द्र ब्रह्मपुत्र यदिच्छसि प्रसन्ना अहं स्तवेन अत्र भक्त्या च आराधनेन च। मनुरुवाच यदि देवी प्रसन्ना असि भक्त्या कारुणिक उत्तमे तदा निर्विघ्नतः सृष्टिः प्रजायाः स्यात् तव आज्ञया. அப்போ மனு கேட்குறேன், எதி தேவி பிரசன்னாசி, நீங்கள் சந்தோஷமாக இருந்தேன் என்றால், பிரசன்ன என்கிட்ட என்னோட ஸ்துதியில் சந்தோஷப்பட்டீர்கள் என்றால், என்னுடைய பக்தியினால, காருணிகா உத்தமே என்றார், அது கருணையில் உத்தமமானவளே சொல்கிறார். யார்? சுவயம்புமனு சொல்கிறார். நீ கருணை கடலாச்சே நீ. ததா பிரஜாயாக சிருஷ்டி, இந்த பிரஜைகளை நான் சிருஷ்டி பண்ணோம், அதான் எனக்கு வேலை. பிரம்மா கொடுத்த வேலை என்னது? பிரஜைகளை சிருஷ்டி பண்ணோம். அந்த சிருஷ்டியாகப்பட்டது நிர்விக்னதக சியாத்து, விக்னம் இல்லாமல் நடக்கட்டும். அதுதான் நான் கேட்குற வரம். சுவாமிமனுக்கு என்ன பண்ணோம்? சிருஷ்டி பண்ணி ஆகணும், அது விக்னம் இல்லாமல் நடக்கட்டும். தவ ஆக்ஞையா, உன்னுடைய ஆர்டரின் பேரில் எனக்கு விக்னம் இல்லாமல் நான் சிருஷ்டி பண்ணணும்னு கேட்குறேன். मनुर्वाच यदि देवी प्रसन्नासि भक्त्या कारुणिक उत्तमे तदा निर्विघ्नतः सृष्टिः प्रजायाः स्यात् तव आज्ञया. देवी उवाच प्रजासर्गः सर्गன சிருஷ்டின்னு அர்த்தம். ओ ओके. प्रजासर्गः प्रभवतु मम अनुग्रहतः किल निर्विघ्नेन च राजेन्द्र वृद्धिः च अपि उत्तरोत्तरम्. சர்கக பிரஜாசர்கன பிரஜைகளோட சிருஷ்டி பிரபவத்து நடக்கட்டும்பா, பிரபாவம் ஏற்பட்டுட்டோம், அந்த நீ உனக்கு அந்த சக்தியை நான் தரேன். மம அனுகிரகத்தக, என்னுடைய அனுகிரகத்தால் பிரஜை சிருஷ்டி ஏற்படட்டும் இல்லையா? கிலா இல்லையா? நிர்விக்னேன, ஒரு விக்னம் வராது. ஹே ராஜேந்திர, ஒரு விக்னம் வராது. விருத்திஷாபி உத்தரோத்தரம், உனக்கு மேன்மேலும் மேன்மை ஏற்படும், விருத்தி ஏற்படும் உனக்கு தேவி சொல்கிறான். देवी उवाच प्रजासर्गः भवतु
मम अनुग्रहतः किल निर्विघ्नेन च राजेन्द्र वृत्तिः च अपि उत्तरोत्तरम् यः कश्चित् पठते स्तोत्रं मद्भक्त्या त्वत्कृतं सदा तेषां विद्या प्रजा सिद्धिः कीर्तिः कान्ति उदयः खलु. ஸோ எக்கஷ்டித் படத்தே சோஸ்திரம், இந்த சோஸ்திரத்தை யார் படித்தாலும், யார் ஒருவன் இந்த ஸ்தோத்திரத்தை நீ சொன்ன இந்த சோஸ்திரத்தை படித்தாலும் மத்பக்தியா, அது வெறும் படிக்கப்படாது, என்கிட்ட பக்தியோடு படிக்கணும். படித்தால் தொத்கிருத்தம், நீ பண்ணின சோஸ்திரம் இது இல்லையா, நீ பண்ணின இந்த சோஸ்திரத்தை என்கிட்ட பக்தியோடு யார் படித்தாலும் தேஷாம், அவர்களுக்கு வித்யா, நல்ல படிப்பு கிடைக்கும், பிரஜா சித்திகி, அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். பிரஜைன்னு குழந்தைன்னு ஒரு அர்த்தம். ஸோ அவளுக்கு குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பிறக்கும், கீர்த்தி புகழ் கிடைக்கும், காந்தி, அவளை பார்த்தா எல்லாருமே அட்ராக்ட் ஆகிடுவா, நல்லா அப்படி ஒரு காந்தி அவளுக்கு இருக்கும், உதயக, மேன்மை கிடைக்கும் இல்லையா, கலு இல்லையா. यः कश्चित् पठते सोस्त्रं मद्भक्त्या त्वत्कृतं सदा तेषां विद्या प्रजा सिद्धिः कीर्तिः कान्ति उदयः खलु. जायन्ते धनधान्यानि शक्तिः अप्रहता नृणां सर्वत्र विजयः राजन् सुखं शत्रुपरिक्षयः. ஸோ அவளுக்கு என்ன கிடைக்கும், தனதானியானி ஜாயந்தே, தனம் தானியம் எல்லாம் நல்ல பெருக்கம், நல்லா கிடைக்கும், அதெல்லாம் ஜாயந்தே உண்டாகும். அப்ரகதா சக்திகின்றாம், அப்ரகத்தான அடிபடாத சக்தின்னு அர்த்தம், அடிவாங்காத சக்தி, அவர்கள் மேலே இருப்பா, யாரும் அவளை அவமானப்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட சக்தியோட நிருணாம் மக்களுக்கு ஏற்படும். இந்த சோஸ்திரத்தை படித்தாலே போகும். சர்வத்திர விஜயக, எல்லா இடத்துல போகிற இடத்துல வெற்றி தான் அவளுக்கு. ஹே ராஜன், ஹே சுவாயம்பூ மனுவே, சுகம் சத்ரு பரிச்சயக, சத்ருக்களுக்கு பரிச்சயம் ஏற்படும். அவனுக்கு யார் யார் எதிரிகள் இருந்தாலோ அவளுக்கு அழிவு ஏற்படும். க்ஷயம்னாலே அழிவு, பரிச்சயம்னா நல்ல அழிவு. ஸோ அவளுக்கு சுகம் ஏற்படும், சத்ருக்களுக்கு க்ஷயம் அழிவு ஏற்படும். ஜாயந்தே தனதான்யானி சக்திஹ அப்ரஹதா ப்ரணாம் சர்வத்ர விஜயः ராஜன் சுகம் சத்ரு பரிக்ஷயः. श्रीनारायण उवाच एवं दत्त्वा वरान् देवी मनवे ब्रह्मसूनवे अन्तर्धानं गता च आसीत् पश्यतः तस्य धीमतः. இப்போ நாரதத்தை இப்போ சொல்கிறேன், இவ்வாறு வரான் தத்துவா, இவ்வாறு தேவி வந்து அந்த சுவாயம்புமனுக்கு வரமெல்லாம் கொடுத்துட்டு மனவே பிரம்மசூனவே, சூனுனாலும் குழந்தை, ஸோ பிரம்மாவின் புத்திரனான மனுவுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வரத்தை கொடுத்துட்டு அந்தர்தானம் கதா, மறைஞ்சு போயிட்டா தேவி, அந்தர்தானம் ஆனாள். ச ஆசீத் பஷ்யத்தக தசி தீமத்தக, புத்திசாலியான அந்த மனு பார்க்கும் பொழுதே, பஷ்யத்தகன பார்க்கும் பொழுதே அவள் காணாமல் மறைந்தாள். ஸ்ரீ நாராயண உவாச்ச ஏவம் தத்வா வரான் தேவி மனவே பிரம்மசூனவே அந்தர்தானம் கதா ச ஆசீத் பஷ்யதः தஸ்ய தீமதः. अत लब्धवरः राजा ब्रह्मपुत्रः प्रतापवान् ब्रह्माणम् अब्रवीत् तात स्थानं मे दीयतां रहः. இப்படி வரங்கடைத்த அந்த ராஜா மனுவாகப்பட்டவன், லப்தவரகன வரத்தை அடைந்த அந்த ராஜா, பிரம்மபுத்திரான அந்த சுவாயம்பு மனு, பிரதாபவான், நல்ல பிரதாபம் உடையவர், பிரம்மாவோட பிள்ளைன்னு லேஸ்பட்ட பிரதாபம் இருக்கார், நல்ல பிரதாபத்தோடு கூடியிருப்பார். பிரம்மாண்டம் அப்ரவீத், பிரம்மாட்ட போய் சொல்கிறார், தாத்தா அப்பா ஸ்தானம் மேதியதாம் ரகக, இப்போ எனக்கு நான் சிருஷ்டி பண்ணணும், நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுத்தேன் சிருஷ்டி பண்ணுன்னு சொன்னேன், இப்போ அதுக்கு எனக்கு பிளேஸை கொடுங்கன்னு கேட்குறேன். முதல்ல அவர் வந்து நான் சிருஷ்டி பண்ணுன்னு சொன்ன உடனே முதல்ல நான் எப்படி பண்ணுறது கேட்டேன், தேவியை தியானம் பண்ணு, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இது புத்தி வரும்னு சொல்லும்போது அதை தியானம்லாம் பண்ணிட்டு வந்துட்டார். இப்போ எனக்கு எந்த இடத்துல சிருஷ்டி பண்ணணும் அதை கொடுங்கோன்னு கேட்குறாரு. ரககன்னு இது தனிமையாக, நான் தனிமையில் உட்காந்து நான் சிருஷ்டி பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுங்கோன்னு கேட்குறேன். அத லப்தவரஹ ராஜா பிரம்மபுத்திரஹ பிரதாபவான் பிரம்மாணம் அப்ரவீத் தாதஸ்தானம் மே தீயதாம் ரகः. यत्र अहं सम् अधिष्ठाय प्रजाः स्रक्ष्यामि पुष्कलाः यक्ष्यामि यज्ञैः देवेशं तत्समादिशमाचिरम्. ஸோ எங்கே உட்காண்டு எத்தனை நீங்கள் கொடுக்குற இடத்துல நான் தனியாக அங்கே உட்காண்டு சம்மதிஷ்டாயன்னு நிலை பெற்று இருந்து கொண்டு
புஷ்கலாக பிரஜாக ஸ்ரக்ஷாமி, நல்ல போஷணமான பிரஜைகளை, நல்ல பிரஜைகளை நான் சிருஷ்டி பண்ணுவேனோ அப்படி ஒரு இடம் எனக்கு வேணும்னு கேட்குறேன். யக்ஷாமி யக்ஞைகி, நான் அந்த இடத்துல உட்காந்து யாகம் எல்லாம் பண்ணுவேன், யக்ஞம் எல்லாம் பண்ணி யாகத்தை செய்வேன். தேவேஷம் யக்ஷாமின்ற, தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனுக்கு நான் யாகத்தை செய்வேன். தத் சமாதிஷ மாச்சிரம், எனக்கு அந்த இடத்த கொடுத்து சீக்கிரமாக எனக்கு ஆர்டர் போடுங்கோ, மாச்சிரம் லேட்டாக்காதீங்கோப்பான்னு கேட்குறேன். यत्र अहं समधिष्ठाय प्रजाः शिष्यामि पुष्कलाः यस्यामि यज्ञैः देवेशं तत्समादिशमाचिरम् इति पुत्रवचः श्रुत्वा प्रजापतिपतिः विपुः चिन्तयामास शुचिरं कथं कार्यं भवेत् इदम्. இப்படி பிள்ளை சொன்ன வார்த்தையை, புத்திரவச்சக பிள்ளை சொன்ன வார்த்தையை சுத்துவா கேட்டார் பிரம்மா. கேட்குற பிரஜாபதி பதிஹி விபுகு, பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணின 10 பிரஜாபதிகள் அவர்கிட்ட தானே வந்தா பிரம்மா. அந்த பிரஜாபதிகளுடைய அப்பாவாகப்பட்ட அந்த விபுவான பிரம்மா இதை கேட்டு சிந்தையாமாச யோசிக்கிறார், என்ன பண்ணலாம். சுச்சிரம் கதம் காரியம் பவேத்து, எவ்வளவு வேகமாக இந்த காரியம் நடக்கும். சூச்சிரம், மாச்சிரம்னா லேட்டாக, அது சீக்கிரமாக லேட்டாக்காதீங்கன்னு சொல்கிறேன். மாச்சிரம்னா டோன்ட் டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கோ, மாச்சிரம்னு அப்போ சொன்னார். நீங்கள் சுச்சிரம்னு ரொம்ப வேகமாக இந்த காரியம் எப்படி நடக்கும்னு யோசிக்கிறார் இப்போ. ஏன்னா எல்லா இடமும் தண்ணி இருக்கு, எந்த இடத்த கொடுக்கறது சிருஷ்டி பண்ணுறதுக்குன்னு யோசிக்கிறார் பிரம்மா. इति पुत्रवचः श्रुत्वा प्रजापतिपतिः विभुः चिन्तयामास सुचिरं कथं कार्यं भवेतिदम्. सृजतः मे गतः कालः विपुलः अनन्त संख्यकः धरावार्भिः प्लुता मग्ना रसं याद अखिल आश्रय. ரசம் யாத்தா அகிலாஸ்ரயா. ஓகே याता अखिल आश्रय. ஓகே. ஸோ சிருஜத்தே மே கதக, நான் உண்டாக்கினேன், முதல்ல நிறைய சிருஷ்டியெல்லாம் பண்ணினேன். அதெல்லாம் என்ன ஆகி போச்சு இப்போ, காலம் விப்புலக அனந்த சக்ஞக காலக, ரொம்ப 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 காலம் போயிடுது. ஸோ நான் சிருஷ்டி பண்ணி பார்த்தா ரொம்ப நாள் ஆயிடுத்து. நான் நம்பரே சொல்ல முடியாது, அவ்வளோ காலம் போய்விட்டது. கதக போய்விட்டது. தரா வார்பிகி புழுதா, இப்போ பார்த்தா பூமியை தண்ணீர் சூழ்ந்து விட்டது. இப்போ பூமியே காணோம். ஸோ வார்பிகி புழுதா, வாரின தண்ணி, வார்பிகின தண்ணியால் அப்படி பூமி மூழ்கி விட்டது. மக்னா மூழ்கி விட்டது. ரசம் யாத்தா, ரசாதலத்துக்கு போயிடுது. பூமியை இப்போ இங்கேயே பூமி இருக்கிற இடத்துல இல்லை, அது கீழோகமான ரசாதலத்துக்குள்ளே போய் முங்கி கிடக்காவள். யாத்தா அகில ஆශ්‍රயா, எல்லாத்துக்கும் பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆள் இல்லையா, எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு ஒரு இடமானது பூமியில் தான் வைக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ஆශ්‍රயம் கொடுக்கக்கூடிய அந்த பூமி இப்போ ரசாதலத்தில் போய் முங்கி விட்டாலே நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். सृजतो मे गतः कालः विपुलः अनन्त संख्यकः धरावार्भिः प्लुता मग्ना रसं याता अखिल आश्रया. इदं मच्चिन्तितं कार्यं भगवान् आदिपुरुषः करिष्यति सहायः मे यत् आदेशे अहम् आश्रितः. பூருஷக ஒன்று அரை அர்த்தம் தான். இங்கே ஆதி பூருஷகன்னு அப்படி படிப்படுவார். இதம் மச்சிந்திதம் காரியம், நான் நினைக்கிற இந்த காரியம், மச்சிந்திதம் என்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த காரியம், சிருஷ்டி பண்ணுறோங்கிற அந்த காரியம், பகவான் ஆதிபுருஷக முதல் சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த நாராயணன், ஆதிபுருஷனான அவர் பகவான், சகாயோமே கரிஷதி, அவர் தான் எனக்கு சகாயம் பண்ண முடியும். எனக்கு இந்த காரியத்தை உண்டாக்குறதுக்குள்ள சாமர்த்தியம் எனக்கு இல்லை. அதனால பூமி ரசத்திலிருந்து எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு நாராயணனால் தான் முடியும். அவர்தான் எனக்கு சகாயம் கரிஷதி செய்வார். எது ஆதேஷே அகமாஷிதாக, ஏன்னா அவர் தான் எனக்கு சிருஷ்டி பண்ணி நீ ஃபர்தராக சிருஷ்டியை கொண்டு போன ஆர்டர் கொடுத்ததே அவர் தான். ஸோ எந்த நாராயணுடைய ஆதேசத்தில் ஆர்டரில் நான் இருக்கேனோ, ஆஷ்ரிதாக அதே ஆசிரியமாக நான் கொண்டிருக்கேனோ, அவர் தான் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுவார். இதம் வச்சிந்திதம் காரியம் பகவான் ஆதிபுருஷः करिष्यति सहायः मे यदि आदेश अहम् आश्रितः. यद् आदेशे इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसहस्रां संहितायाम् अष्टमस्कन्धे भुवनकोशप्रसङ्गे देव्यां मनवे वरदानवर्णनं नाम प्रथमोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु.
अथ द्वितीयोऽध्यायः श्रीनारायण उवाच एवं मीमांसतः तस्य पद्मयोनेः परन्तप मनु आदिभिः मुनिवरैः मरीचि आद्यैः समन्ततः. ஸோ நாராயணர் இப்போ நாரதர்கிட்ட பேசுகிறார். ஏவம் மீமாம்சத்தக தசிய மீமாம்சான வேதத்தோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மீமாம்சான்னு பேர். தர்க்க சாஸ்திரம்னு சொல்லுவோம். தர்க்கம் பண்ணிக்கிறது, மனசுக்குள்ளேயே போட்டு ஆலோசி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி தர்க்கம் பண்ணிக்கிறோம் இல்லையா மனசுக்குள்ளே, அதுக்கு தான் மீமாம்சான்னு இங்கே சொல்கிற அர்த்தம். மீமாம்சான வேதத்தில் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டு அது தர்க்க சாஸ்திரத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இப்படி அவர் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது பத்மயோனேகே அந்த அந்த பிரம்மாவுடைய பரந்தபான்னு கூப்பிடுறார். ஹே நாரதா அப்படின்னு கூப்பிடுறார். பரமமான தபசை உடையவரேன்னு எடுத்துக்கணுங்க நாரதரை. ஸோ மன்வாதிவிகி மனு முதலியவர்களால் முனிவரைகி மரீச்சி ஆத்யகி, அதாவது சிறந்த முனிவர்களான மரீச்சி முதலியவர்களோடு நாலாபுரமும் சமந்ததக எல்லாரும் சூழ்ந்திருக்கா. நடுவில் உக்காண்டு யோசிச்சுட்டு இருக்கார் இந்த பிரம்மா. எல்லாரும் அவரை சுற்றி உட்காண்டிருக்கா. மனு உட்காண்டிருக்காரு, சிறந்த முனிவர்கள் உட்காண்டிருக்கா, மரீச்சி ஆதி முனிவர்கள்லாம் உட்காண்டிருக்கா. அவளுக்கு நடுவில் இவர் யோசிச்சுட்டு இருக்கார். श्रीनारायण अथ द्वितीयोऽध्यायः श्रीनारायण उवाच एवं मीमांसतः तस्य पद्मयोनेः परन्तप मनु आदिभिः मुनिवरैः मरीचिराद्यैः समन्ततः. त्रायतः तस्य नासाग्रात् विरञ्चैः सह सा अनग वराह बोधः निरागाते काकुल निरगात एकांगुल प्रमाणतः தியாயத்தக தஸ்யா. இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கார் பிரம்மா. என்ன பண்ணலாம், என்ன பதில் கொடுக்கலாம், இந்த சுவாயம்பு மனிதரை கேட்டுட்டார், இடத்த எங்கன்னு கேட்குறார். ஸோ அதனால தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருடைய மூக்கு நுனியிலிருந்து நாசா அக்ராத், நாசா மூக்கு, அக்ராத் மூக்கு நுனி, அந்த மூக்கு நுனியிலிருந்து விரிஞ்சி அந்த பிரம்மாவுடைய மூக்கு நுனிந்து சகசா உடனடியாக ஹே அனக யார் நாரதரை கூப்பிட்டுருக்காரு. குற்றமற்ற நாரதரே கேளு. வராக போத்தான குட்டியாக ஒரு வராக குட்டி, பன்றி குட்டி வெளியில் வருது, பிரம்மாவுடைய மூக்கிலிருந்து வெளிவருது. ஸோ நிரகாத் வெளிவந்தது. ஏகாங்குல பிரமாணத்துக்கு ஒரு அங்குல ஒரு சின்ன ஒரு அங்குலம்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு அங்குலின்னு சொல்லும்போது ஒரு கட்ட அங்குஷ்ட மாத்திரகான்னு சொல்லுவோம். நாராயணில் பார்க்குறோம் அங்குஷ்ட மாத்திரகா, ஒரு கட்ட விரல் சைஸில் தான் இருக்குது அந்த பன்றிக்குட்டி. பிரம்மாவுடைய மூக்கிலிருந்து வெளிவந்தது. एक अंकुल प्रमाणतः तस्य एव पश्यतः कस्तः क्षणेन किल नारद करिमात्रं प्रववृते तत् अद्भुतं तपं हि अभूत्. ஸோ அவர் பார்த்துட்டே இருக்கார். என்னடா நம்ம மூக்குலேருந்து ஏதோ வெளியில் வருதுன்னு பார்க்குறார் பிரம்மா. அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கஸ்தகன வானத்திலிருந்து சனேன கிள நாரதா, அந்த சனமே ஒரு நாரதா கேளு, கரிமாத்திரம் வருது அப்படியே மேலே போய் நிற்கிறது. இந்த பன்றிக்குடி மூக்குலேருந்து வந்துட்டு இருக்கு. இவர் பார்த்துட்டே இருக்கார், என் மூக்குலேருந்து வந்துதான்னு பார்க்குறோச்சே வானுக்கு போய் வளர்ந்தாச்சு. கஸ்தக கான்னா கேன்னு அர்த்தம், வானம்னு அர்த்தம். ஸோ வானத்தில் போய் நிற்கிறது. இது சனேன ஒரு க்ஷணத்தில் ஹே நாரதா. கரிமாத்திரம் யானை அளவு, அடுத்த செகண்டு ஒரு க்ஷணத்தில் அது யானை அளவில் மாத்திரம், கரினா யானை அளவில் பிராவவிருதே நன்றாக வளர்ந்தது. தத் அத்புததமம் ஹி அபூத்து, ஆச்சரியமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. அவ்வாறு அது வளர்ந்தது. तस्य एव पश्यतः कस्तः क्षणेन किल नारद करिमात्रं प्रभववृते तत् अद्भुतं तमं हि अभूत्. मरीचि मुख्यैः विप्रेन्द्रैः सनगाद्यैः च नारद तद्दृष्ट्वा सौकरं रूपं तर्कयामास पद्मभूः. ஸோ மரீச்சி முதலியவரெல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்காளே, எல்லாரும் விப்ரேந்திரஹி, அதை பிராமணோத்தமர்கள்லாம் அங்கே உட்காந்துருக்கா, முனிவர்கள்லாம் உட்காந்துருக்கா. ஸோ அந்த மாதிரி ஆள்கள் சனகாதி முனிவர்கள் உட்காந்துருக்கா. ஹே நாரதா தத் திருஷ்டுவா, இதை பார்க்குறா, எல்லோரும் பார்க்குறா, சுற்றி இருக்கிறவா எல்லோரும் பார்க்குறா. அப்படி நிற்கிறது இங்கே பெரிய யானை. ஸோ யானையில் அதை பன்றிக்குட்டி, இப்போ பன்றி பெரிய யானை அளவில் இருக்கக்கூடிய பன்றி, அதை பார்க்குறா. சௌக்கரம் ரூபம், அந்த பன்றியோட ரூபத்தை, சௌக்கரம்னாலும் பன்றின்னு அர்த்தம்.
தர்க்கயாமாச பத்மபூகு. இதை பார்த்து யோசிக்கிறார், தர்க்கம் பண்ணி பார்க்குறார், மனசுக்குள்ளே தர்க்கம் பண்ணிக்கிறார், நினச்சி பார்க்குறார். பத்மபூகு, பத்மத்தில் பிறந்த பிரம்மா. मरीचि मुख्यैः विप्रेन्द्रैः शनकाद्यैः च नारद तद्दृष्ट्वा सौकरं रूपं तर्कयामास पद्मभूः किं एतत् सौकरव्याज्यं दिव्यं सत्त्वम् अवस्थितम् अति आश्चर्यम् इदं जातं नासिकाया विनिश्रुतम्. இது என்ன ஆச்சரியமா இருக்கு. சௌக்கரம் வியாஜம், வியாஜம்னா என்னது? ஒரு வியாஜமாக கொண்டு நம்ம கேட்டது எந்த பூமியை கேட்டுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இங்கே திடீர்னு பார்த்தா பன்றி வந்து நிற்கிறது. இது என்ன சௌக்கர ரூபத்தில் ஒரு பன்றி ரூபத்தில் இது என்னதாக்கு? இது திவ்யம், பார்க்கறதுக்கு ஒரு திவ்யமாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு தேவர்களோட சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது. சத்துவம்னா ஒரு பிராணின்னு அர்த்தம். சத்துவத்துக்கு பல அர்த்தம் இருக்குது இல்லையா? சத்துவ குணம்னு இருக்குது. ஸோ அந்த சத்துவம்னுங்க பிராணிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல. சத்துவம் ஒரு பிராணி நிற்கிறது, இப்பேற்பட்ட உருவத்தோடு நிற்கிறது. இது அதி ஆச்சரியம், இதம் ரொம்ப ஆச்சரியம். இதம் ஜாத்தம் ஏற்படுத்துகிறது. நாசிகாயாக வினிசுருத்தம், மூக்குலேருந்து விழுந்தது. இது இப்போ ஏற்பட்ட உருவம் இப்போ மூக்குலேருந்து சின்னதாக வந்து இப்படி ஆயிடுத்தேன்னு ஆச்சரியப்படுறா எல்லாரும். किम् एतत् सौकरव्याजं दिव्यं सत्त्वम् अवस्थितम् अति आश्चर्यम् इदं जातं नासिकाया विनिश्रुतम्. मृत्यो अंगुष्ठ शिरो मात्रः शनात् शैलेन्द्र सन्निभः आहोस्वित् भगवान् किं वा यज्ञः मे खेदयन्मनः. ஸோ முதல்ல அங்குஷ்ட சிரோ மாத்திரம், அங்குஷ்டம் கூட இல்லை, ஒரு கை விரல் அளவு கூட இல்லை, அதோட எண்டு மாதிரி இருந்தது, இத்தினூண்டு இருந்தது. அது அப்படி பார்க்கப்பட்டது இந்த பிராணி. க்ஷணாது, ஒரு க்ஷணத்தில் சைலேந்திர மலை போல நிற்கிறது. இது சன்னிமகனை போல. ஸோ சைலேந்திரா ஒரு பெரிய மலை அளவுக்கு இது இருக்குப்போ. அகோஸ்வித்து பகவான் கிம் யஜ்ஞக, இது யாரு? ஒருவேளை யஜ்ஞ புருஷனான பகவானே தானோ? அப்படி யோசிக்கிறார், தர்க்கம் பண்ணி பார்க்குறார், மனசுக்குள்ளே யோசிச்சு பார்க்குறார். இப்படி ஒரு பிராணி வர முடியுமா சாதாரணமா? ஒருவேளை யஜ்ஞ புருஷனான பகவானே தானோ இது? அப்படி மே கேதையன் மனக, என்னுடைய மனசை இப்படி வருத்தப்பட, அதாவது கேதையன்னு யோசிக்க வைக்கிறார். ஸோ தான் நேரம் வந்து தன்னோட ரூபத்திலே வராமல் நான் இப்படி பலவிதமாக ஆலோசிக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து இருக்கிறாரே, ஒருவேளை இவர் பகவானா நினைக்கிறார். दृष्टः अङ्गुष्ठशिरो मात्रः क्षणात् शैलेन्द्रसन्निभः आहोस्वित् भगवान् किं वा यज्ञः मे खेदयन्मनः. इति तर्कयतः तस्य ब्रह्मणः परमात्मनः वराह रूपः भगवान् जगर्ज अचल सन्निभः. இப்படி மனசுக்குள்ள தர்க்கம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு பிரம்மா. அந்த டைமில் தஸ்ய பிரம்மனக பரமாத்மனக, அதாவது அந்த பிரம்மா இப்படி யோசிச்சு கொண்டிருக்கும் போதே, தர்க்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே, பரமாத்மாவாகப்பட்டவர், வராக ரூபியாக வந்தவர் பகவான், சாட்சாத் பகவானே வந்திருக்கார். அச்சல சன்னிபக, யானை போல மலை போல நிற்கக்கூடிய அவர். ஜகர்ஜ, ஜகர்ஜனது அப்படியே பெருசா ஒரு சத்தத்தை ஏற்பட கர்ஜனை பண்றாராம் பகவான். அது அந்த வராகமூர்த்தியாக கர்ஜனை பண்ணினார். तस्य ब्रह्मणः वराहरूपः भगवान् जगर्ज अचल सन्निभः. राधे कृष्ण. इங்கே विरिञ्च हर्षयामास सम्पदांश्च द्विजोत्तमान् स्वगर्ज शब्दमात्रेण दिक्भ्रान्तम् अनुनादयन्. ஸோ விரிஞ்சு அந்த பிரம்மா சம்ஹதாம்சா கூடியவர்கள், அங்கே பக்கத்தில் கூடியிருக்கிற எல்லாருமே, திஜோத்தமான் அதாவது பிராமணோத்தமர்கள், அவள் எல்லாரையுமே ஹர்ஷயாமாசா அந்த கர்ஜனை ஆனந்தப்படுத்துறது. பகவான் வந்துட்டார்னு அவர் காட்டிக்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார் கர்ஜனை மூலமாக. அதனால் எல்லாருமே சந்தோஷப்பட்டார்கள். அவர்களெல்லாம் சந்தோஷப்படுத்தினார். ஸ்வ கர்ஜ சப்தம் மாத்திரன்னு அந்த கர்ஜனையாலே அவருக்கு புரிய வச்சுட்டார், நான் பகவான் தான் சொல்லிட்டு. திக் பிராந்தம் அனுநாதயன், இது எதிரொலிக்கிறது. அனுநாதம்னு சொன்னாலே எதிரொலி. ஸோ இந்த கர்ஜனை ஆகப்பட்டது எல்லா திசைகளிலும் எதிரொலித்தது. विरिञ्च हर्षयामास सम्पदांश्च द्विजोत्तमान् स्वगर्ज शब्दमात्रेण दिक्भ्रान्तम् अनुनादयन्. ते
निशम्य स्वकेतस्य क्षयिष्णुं गुर्गुरस्वनं जनः तपः सत्यलोक वासिनः अमरवर्यकाः. ஸோ இந்த சத்தத்தை கேட்டு நிஷம்யனை கேட்குறது. ஸோ இந்த கர்ஜனை கேட்குறா. ஸ்வகேதஸ்ய சைஷ்ணும், இந்த சத்தமே போரும், நம்மளுடைய துக்கம் தீர்றதுக்கு இது ஒன்றே போரும். சயம்னாலே நீக்கிறது. ஸோ ஸ்வகேதஸ்யா, தங்களுடைய வருத்தத்தை தணிக்கக்கூடியது, நீக்குவதாக இருக்கக்கூடிய இந்த கர்ஜனை. இதை கேட்டு குர்குரஸ்வரம்னு இது பயங்கர கர்ஜனைன்னு அர்த்தம். குர்குரான்னு அந்த பன்றியிலேருந்து வருது. அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்டு தன்னுடைய தாபம்லாம் நீங்க போகிறது அப்படின்னு நினைக்கிறான். ஜனக தபக சத்தியலோக வாசினக, மேல்லோகங்கள் இல்லையா, ஜனர்லோகம், தபர்லோகம், சத்தியலோகம், இதெல்லாம் மேல்லோகங்கள் இருக்குது. அந்த லோகத்தில் உள்ள வாசிகள் கூட அமரவரியக்காக, சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய அமரர்கள் எல்லாருமே निशम्य स्वकेतस्य क्षयिष्णुं गुरुरस्वनं जनस्तप सत्यलोकवासिनः अमरवर्यकाः. तन्दोमयैः स्तोत्रवरैः ऋक्साम अथर्व सम्भवैः वचोभिः पुरुषं तु आद्यं विजेन्द्राः पर्यवकिरन्. ஸோ ஜனர்லோகம், தபர்லோகம், சத்தியலோகம்லாம் நம்ம லோகங்கள் மாதிரிலாம் இந்த 3 லோகத்தில் தான் சிருஷ்டி. மற்ற லோகங்கள் எல்லாம் இந்த லோகத்திலேருந்து போய் கிரமமுக்தியெல்லாம் போகிறதுக்கு வேண்டி ஒரு லோகத்தில் போய் உட்காந்துருப்பான். அந்த மாதிரி ஆள்கள் தான் அந்த லோகத்துலலாம் இருப்பான். அங்கே மினிமம் பாப்புலேஷன். ஜனர்லோகம், தபர்லோகம்லாம் இந்த லோகம் மாதிரிலாம் கிடையாது. அங்கே சிருஷ்டியும் கிடையாது. இங்கேருந்து போய் சிரஞ்சீவிகள்லாம் அந்தந்த லோகத்தில் போய் உட்காந்துருப்பான். பிரளய காலம் முடியறது வரைக்கும் அந்த லோகத்தில் இருப்பான். அப்போ ரொம்ப மினிமம் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த லோகத்தில் உள்ளவர்கள். அப்புறம் தேவலோகத்தில் எல்லாம் இருக்குது, அங்கே சிருஷ்டி உண்டு. ஸோ அந்த லோகத்தில் உள்ளவர்களாம் சந்தோமயகி ஸ்தோத்திரவரகி, சிறந்த வேதத்தில் உள்ள அந்த ஸ்தோத்திரங்களை வைத்துக்கொண்டு ருக்கு சாம அதர்வ சம்பவைகி. ஸோ இந்த 3 வேதங்களில் ருக்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த வேதத்திலிருந்தெல்லாம் உள்ள வச்சோபிகி சோத்திரங்கள் மூலமாக புருஷம் து ஆத்தியம் புருஷம், முதல் புருஷனான நாராயணனை திஜேந்திராக பரியவாக்கிரன்னு அவளை ஸ்துதி பண்ணினார்கள். அந்த ஸ்துதியால் மூழ்கடித்தார்கள் அர்த்தம். பரியவாக்கிரன்னு சுற்றி அவரை அப்படியே சூழ்ந்துக்கிறதுன்னு, அவரை ஆக்கிரமிக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்துதியால் அவரை அப்படியே அடிக்கிற மாதிரி அப்படி ஸ்துதி பண்ணுறாளாம். छन्दोमयैः सोस्त्रवरैः ऋक्साम अदर्भ सम्भवैः वचोभिः पुरुषं तु आद्यं द्विजेन्द्राः पर्यवाकिरन्. तेषां स्तोत्रं निशम्य आद्यः भगवान् हरिः ईश्वरः कृपा अवलोकमात्रेण अनुगृहीत्वा ஆவிஷத். ஆப் இல்லை, ஆப்பன்னா வாட்டர்னு அர்த்தம். தேஷாம் சோஸ்திரம் நிஷம்ய, அவளுடைய சோஸ்திரத்தை கேட்டு ஆத்யக பகவான் ஹரிஹி, முதல் கடவுளான முழுமுதற் கடவுளான அந்த பகவான் ஈஸ்வரன் ஹரியாகப்பட்டவர். கிருப்பா அவலோக மாத்திரேன, கிருப்பையோடு பார்க்குற, கவலைப்படாதுங்கோ நான் உங்களை ரட்சிக்கிறேங்கிற மாதிரி அந்த கிருப்பையான பார்வையை அவர்கள் மீது போடுற அனுகிரகித்துவா, அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு ஆவிஷத்து, ஏன்னா தண்ணிக்குள்ளே போனால் தானே பூமியை தூக்கிட்டு வர முடியும். தண்ணிக்குள்ளே இருக்காளே, மூழ்கி கிடக்காளேவா, அதனால பகவான் அந்த தண்ணீருக்குள் நுழைந்தார். தேஷாம் சோஸ்திரம் நிஷம்ய ஆத்யஹ பகவான் ஹரிரீஸ்வரஹ கிருபா அவலோகமாத்ரேண அனுகிரஹீத ஆவிஷத். அனுகிரகித்வா, அனுகிரகம் பண்ணிவிட்டு ஆபாவிஷத். ஓகே. तस्य अन्तर्विशतः क्रूर सदापात प्रपीडितः समुद्रो अता अब्रवीत् देव रक्ष मां शरणा आदिहन्. ஆர்த்திகன், சரண ஆர்த்திகன். தஸ்ய அந்தர் விஷதக, அப்படியே நுழைஞ்சிட்டு இருக்கார், தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கார் பகவான். க்ரூர சடாகாத பிரபீடித்தக, அவருடைய கொடுமையாக இருக்கு இல்லையா, பிடரி முடியெல்லாம் பயங்கரமாக இருக்குது அவருக்கு. பின்னாடி உள்ள இது பன்றி குட்டி இல்லையா, பயங்கர பெரிய பன்றி. ஸோ அந்த முடியெல்லாம் பிடரி முடியெல்லாம் ஜட்டா வேறு சட்டா வேறு. ஜட்டாங்கிறது ஜடாமுடி, சிவனுக்கு இருக்கிறதெல்லாம் ஜடாமுடி.
இந்த சிங்கத்துக்கு இந்த இப்போ இந்த வராகத்துக்கு எல்லாம் பின்னாடி இருக்கிற முடிக்கு சட்டான்னு பேர். அதுவும் இந்த ஜடாமுடி மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி குரூரமான பிடரி முடியோட ஆகாத அது அடி வாங்கிறது. அந்த முடியால் எது அடி வாங்குறது? நீர்வாழ் மிருகங்கள்லாம் அடி வாங்கும். ஏன்னா ஒரு பூமிக்குள்ளே போயிட்டு இருக்கு அந்த பன்றி. ஸோ அதனால பீடித்தக பீடிக்கப்பட்ட சமுத்திரக சமுத்திரமே பீடிக்கப்படுறது. சமுத்திரத்தை எல்லாம் அடி வாங்கிறது இந்த பிடரி முடியாலே அடி வாங்குறது. ஸோ அதை அப்ரவீத்து அப்போ அதெல்லாம் சேர்ந்து கூக்குறல இருந்து சமுதிரராஜன்லேருந்து வர்ணலேருந்து எல்லாருமே கூப்பிடுறா. தேவ ரக்ஷமாம் சரண ஆர்த்திகன் சரணம்ன்று வந்தவர்களை எல்லாம் உள்ள துக்கத்தை ஆர்த்தியை நீக்கக்கூடியவரே ஆர்த்திகன் ஆர்த்தியை நீக்கக்கூடியவரே ரக்ஷமாம் என்னை காப்பாத்துன்னு சமுத்திர தேவன் கூப்பிடுறான் தேவனை பகவான. तस्य अन्तर्विशदः क्रूर सडा कात प्रपीडितः समुद्रः अथ अब्रवीत् देव रक्षमां शरणार्तिहन् इति आकर्ण्य समुद्र उक्तं वचनं हरिरीश्वरः विदारयन् विदारयन् जलचरान् जगाम अन्तर्जले विभुः. லக்ஷ்மினா ஸோ இது ஆக்கர்ணியா இதை கேட்டு அதாவது கூக்குரல் இல்லையா சமுத்திரம் அதை கேட்டு சமுத்திரோக்தம் வச்சனம் சமுத்திரன் சொன்ன வார்த்தையை காப்பாத்துன்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட ஹரிஹி ஈஸ்வரக ஈஸ்வரனான ஹரியாகப்பட்டவர் விதாரயன் ஜலச்சரான் ஸோ நீக்கிறார். தாரையனை கிழிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல கிழிக்க மாட்டார் அவர் என்ன பண்ணுறார் மொல்ல நீக்கிக்கிறார். அதெல்லாம் அடி வாங்காதபடி அந்த ஜலச்சரானது தண்ணீரில் வாழக்கூடிய மிருகங்களை அதெல்லாம் கையால் நீக்கி கொண்டு அந்தர்ஜலம் ஜகாம விபுகு தண்ணீருக்குள் நுழைந்தார் விபு ஆகப்பட்ட பகவான். इति आकर्ण्य समुद्र उक्तं वचनं हरिः ईश्वरः विदारयन् जलचरान् जगाम अन्तर्जले विभुः. इतः ततः विदावन्सन् विचिन्वन् पृथिवीन्दराम् आग्राह्य सर्वेशः दराम आसादयत् शनैः. दराम आसादयत्. ओके इतस्ततः अभिधावन् ஓடுறார். இங்கே அங்கே ஓடுறார். பூமி எங்கே இருக்குன்னு அப்படின்னு இந்த பன்றி என்ன பண்ணும் மூக்கால் மோந்துன்னு தான் போகும் இல்லையா. பன்றியோட இது என்னது மூக்கால் மோந்துன்னு போகிறது. அதை மாதிரி ஆக்ராய மூக்கால் முகர்ந்து கொண்டு அதை தேடின்னு வருது. எங்கே அந்த ரசாதலத்தில் வரைக்கும் போன்றிருக்கு. இப்போ அந்த பூமியை தேடிக்கொண்டு ஓடிண்டு இதஸ்தக அபிதாவன் பின்னாடி துரத்தின்னு ஓடுறது. விசின்வன் பிருத்திவியும் தராம் தேடிண்டே போகிறது. விசின்வன்னா தேடுறது. தேடிக்கொண்டு தராம் பிருத்திவியும் தராம்னு எல்லாவற்றையும் தரிக்கக்கூடிய பிருத்திவி பூமி. ஸோ தரானாலே அவளுக்கு ஒரு பேரே தரான்னு பேர். ஆனால் தராம் பிருத்திவின்னு சொல்லும்போது எல்லாவற்றையும் தரிக்கக்கூடிய பூமின்னு எடுக்கலாம். ஸோ அந்த பூமியை தேடிக்கொண்டு முகர்ந்து கொண்டு சர்வேஷகா எல்லாம் இருந்த ஈசன் சர்வேஷனான அந்த பகவான் தராமாசாதயத்து ஷனைஹி மெதுவாகவே அந்த பூமியை அடைந்தார். ஸோ ரசாதலம் வர போயிட்டார் அந்த பன்றி ரூப பகவான். इतः ततः अभिधावन्सन् विचिन्वन् पृथिवीं दराम् आग्राह्य सर्वेशः जगाम आसादयत् शनैः. अन्तर्जलगतां भूमिं सर्वसत्त्व आश्रयां तदा भूमिं स देवदेवेशः दंष्ट्रयोद आजहारताम्. दंष्ट्रया उदाजहारताम्. அந்தர்ஜலகதாம் பூமி தண்ணிக்குள்ளே போயிடுது. சர்வசத்துவ ஆசிரியதாம் எல்லா பிராணிகளுக்கும் ஆசிரியம் கொடுக்கக்கூடிய பூமி. சாதாரண இது கிடையாது. எல்லா சாமானும் இங்கே தான் பூமியில் தான் வைக்கணும். அப்படி எல்லாருக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடிய அந்த பூமி தண்ணிக்குள்ளே போன போது அப்பொழுது பூமிம்ச தேவேஷக அந்த பூமியை எல்லாருக்கும் ரட்சணம் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த பூமியை தேவதேவனான அந்த பகவான் தம்ஸ்ட்ரயா தன்னுடைய கோரைப்பல்லால் பன்றியோட கோரைப்பல் அந்த கோரைப்பல்லால் உதாஜகாரன்னு உஜ்ஜகார அல்லது உதாஜகார மேலே கொண்டு வந்தார். ஸோ மேலே தூக்கின்னு வரார் அந்த தம்ஸ்ட்ரை பல்ல அந்த கோரப்பற்களை வைத்துக்கொண்டு அந்த வராகமூர்த்தி. अन्तर्जलगतां भूमिं सर्वसत्त्वा आश्रयां तदा भूमिं स देवदेवेशः दंष्ट्रया उद आजहारताम्. तां समुद्रस्य दंष्ट्राग्रे यज्ञेशः यज्ञपूरुषः शुशुभे
दिग्गजः यद्वत् उद्धृत्य अत सुपद्मिनीम् தாம் சமுத்திரத்திய அப்படியே மேலே தூக்கின்னு வந்துட்டாரு. தம்ஷ்டாகிரே தன்னுடைய அந்த கோரைப்பலோட எட்ஜில் பூமி சின்னதாக உட்காந்துருக்கா. பூமி அந்த அப்போ வராக ரூபம் எவ்வளவுன்னு இமேஜின் பண்ணிக்க. பூமி மொத்தத்தையும் ஒரு சிறு வடிவமாக தன்னுடைய கோரைப்பலோட எட்ஜில் வச்சுண்டு தம்ஷ்டா அக்ரே அதோட நுனியில் வச்சுண்டு யக்ஞேஷக யக்ஞவராக மூர்த்தின்னு தானே சொல்கிறோம். யக்ஞ பூருஷக யாகம். இப்போ பிரம்மா யாகம் பண்ணணுன்னா அவரோட உடம்புல இருந்தால் எல்லாமே எடுத்துக்கணும். அவருக்கு தேவையான சாமான் எல்லாமே அவரோட உடம்புலே இருக்குது. ஸோ அதனால யக்ஞவராகமாக அந்த யக்ஞ புருஷனான பகவான் சுஷுபே ரொம்ப விளங்கினார், ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. பூமியோடு கூட வரார். திக்கஜக எத்வத் அதாவது திசை யானைகள் போல இருக்காராம். திசை யானைகள்லாம் தான் பூமியெல்லாம் எல்லாமே தாங்கிறது. 14 உலகங்களையும் தாங்கக்கூடியது திசை யானைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு 8 யானைகள் 8 திசையிலையும் இருந்து கொண்டு பூமி எல்லாம் மொத்தத்தையும் தாங்கிறது. அதை போல இருக்காராம் சுஷுபே திக்கஜக எத்வத். அது போல உத்ருத்திய அத சுபத்மினி. ஸோ இந்த திக்கஜங்கள்லாம் அந்த திசை யானைகள்லாம் தாமரையை அப்படி ஈஸியாக தூக்கிடும். ஏன்னா பூமியெல்லாம் தூக்குற அந்த யானைக்கு ஒரு தாமரையை தூக்குறது என்ன கஷ்டம். அந்த சுபத்மினி தாமரையை தூக்குவது போல இந்த பூமி அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. அதை தூக்கி கொண்டு வந்தார் வராக பெருமான். தாம் சமுத்ருத்ய தம்ஷ்டாக்ரே யக்ஞேஷः யஜ்ஞபூருஷः சுஷுபே திக்கஜः யத்வத் உத்ருத்ய अत सुपद्मिनीम् तं दृष्ट्वा देवदेवेशः विरिञ्चिः स मनुः स्वराट् तुष्टाव वाग्भिः देवेशं दंष्ट उद्धृत वसुन्दरम्. दंष्ट्रा उद्धृत तृतीया विभक्ति. ओके. தம் திருஷ்டுவா தேவதேவேஷக பார்க்குறார். தேவதேவேஷனான பகவான் இந்த பூமியை பார்க்க அரு விரிஞ்சிகி. ஸோ விரிஞ்சி தானே எல்லாம் கேட்டார். அவரோட ரிக்வஸ்ட் பேரில் தானே பகவான் இப்படி வந்திருக்கார். ஸோ அதனால் அதை பார்த்த பிரம்மா ச மனுகு ஸ்வராட்டு யார் அந்த ராஜாவாக இருக்கக்கூடிய சுவாயம்பு மனு. ஸோ பிரம்மா பார்க்குறார், சுவாயம்பு மனு பார்க்குறார். ஸோ துஷ்டாவை சுதி பண்ணுறா. உடனே சுதி வராகமூர்த்தியை பார்த்து ஒரு சுதி ஆரம்பிச்சுட்டாப்போ. வாக்பிகி தேவேஷம் தேவர்களுக்கெல்லாம் ஈசனானந்த பகவானே தன்னுடைய வார்த்தைகளால் வாக்பிகி வாக்குன வார்த்தை. தம்ஷ்டா உத்ருத வசுந்தரம் தன்னுடைய கோரைப்பல்லால் அந்த பூமியை பேர்த்தெடுத்த அந்த வராகமூர்த்தியை சுதி செய்தார்கள். தம் திருஷ்ட்வா தேவதேவேஷ விரிஞ்சிஹ ச மனுः ஸ்வராட் துஷ்டாவ வாக்பிஹி தேவேஷம் தம்ஷ்டா உத்ருத வசுந்தரம். ब्रह्मोवाच जितं ते पुण्डरीकाक्ष भक्तानाम् आर्तिनाशन गर्वीकृत असुर आधार सर्वकाम फलप्रद. सुर आधारப்பா கர்வீகிருத சுர ஆதார असुर आधार ಅಂತ போட்டுங்க. சரி ஓகே. गर्वीकृत सुर आधार सर्वकाम फलप्रद. பிரம்மா சொல்கிறார் ஜிதம் தே புண்டரீகாட்ச. புண்டரீகாட்சன்னு தாமரை கண்களை உடையவனே. புண்டரீகம்னாலும் தாமரை அர்த்தம். ஸோ புண்டரீக அச்சா தாமரை கண்களை உடையவனே. ஜிதம் தே உனக்கு வெற்றி உண்டாகட்டும். பக்தானாம் ஆர்த்திகன் பக்தர்களுடைய பீடைகள் எல்லாம் நீக்கக்கூடியவரே. ஸோ கர்வீகிருத சுர ஆதார. ஸோ தேவர்களுக்கு அதாவது எப்படிப்பட்ட கர்வீகிருத கர்வின்னு அப்படியே கிரிப்பிள் ஆயிட்டான். இப்போ தேவர்களுக்கு ஒரு பலம் இல்லை. அசுரர்களால் கர்வீகிருதம் அவர்களால் தாக்கப்பட்ட அந்த மாதிரி உள்ள இருக்கக்கூடிய தேவர்களுக்கு எப்பொழுதுமே ஆதாரம். எப்பெல்லாம் தேவர்களுக்கு கஷ்டம்னு வருதோ அங்கே பகவான் வந்துடுவார், இல்லை தேவி வந்துடுவா, காப்பாற்றுறதுக்கு ஓடி வந்துடுவா. ஸோ இப்படி கிரிப்பிள்டாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவரே. சர்வ காம பலப்பிரத யார் யார் என்ன ஆசை அடைகிறார்களோ ஆசையோடு கேட்குறாளோ அந்த ஆசையை நிறைவேற்றுவர். ஸோ பலம்னா அந்த இது பலனை கொடுக்கக்கூடியவரே. தம் திருஷ்ட்வா தேவதேவேஷ விரிஞ்சிஹ ச மனுः ஸ்வராட் துஷ்டாவ வாக்பிஹி தம்ஷ்டா உத்ருத வசுந்தரம். பிரம்மோவாச்ச ஜிதம் தே புண்டரீகாட்ச பக்தானாம் ஆர்த்திநாசனः கர்வீகிருத சுர ஆதார சர்வகாம ஃபலப்ரத. इयं च धरणी देव शोभते वसुधा तव पद्मिनी इव सुभद्राढ्या मदङ्कज कर उद्धृता.
தேவ ஹே தேவனே இயம் ச தரணி இந்த பூமி இருக்காளே தவ வசுதா சோபதே உன்னுடைய பூமி. ஏன்னா பூமி தேவி வேறு யாரு? நாராயணோட மனைவி பூதேவி ஸ்ரீதேவி 2 பேரும் மனைவிகள். அதனால் தவ தரணின்னு விட்டார், தவ வசுதா. ஸோ உன்னுடைய ஐஸ்வர்யமாகப்பட்ட பூமி உன்னுடைய அந்த கோரைப்பல்ல இருந்து ரொம்ப அழகாக சோபனமாக இருக்கிறாள். பத்மினிவ சுபத்ராட்யா ஒரு தாமரை. சுபத்ராட்யான்னு தாமரை நிறைய பெட்டல்ஸ் இருக்குது. பத்திரம்னா இலைகள்னு இதழ்கள்னு எடுக்கணுங்க. ஸோ அந்த இதழ்களோடு இருக்கக்கூடிய ஒரு தாமரை மதங்கஜ கர உதிர்தா ஒரு யானை ஒரு தாமரை அப்படியே பெயர்த்து எடுத்துக்கொண்டு இப்படி அழகாக அப்படி வெளியில் காட்டுற மாதிரி இருக்காட்டார். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இப்போ ஒன்றுமே கஜேந்திரன் எப்படி இது பண்ணார்? ஒரு தாமரையை பறித்து அப்படி தும்பிக்கையில் வச்சு தேவனுக்கு அர்ப்பிச்சார் இல்லையா? அதை மாதிரி இந்த இந்த பூமியாதேவியாகப்பட்டவள் ஒரு நிறைய இதழோடு இருக்கிற தாமரையை ஒரு யானை தூக்கி கொண்டு வந்த மாதிரி. இப்போ யார் யானை? இந்த வராகமூர்த்தி தான் யானை. அவ கொண்டு வந்த பூமி தான் தாமரை. அந்த மாதிரி இருக்குன்ற பத்மினீவ சுபத்ராட்யா மதங்கஜ கர உத்ருதா இதம் ச தே ஷரீரம் வை சோபதே பூமி சங்கமாத் உத்ருத அம்புஜ சுண்டாக்ர கரீந்திர தனு சன்னிபம். ஸோ அம்புஜ சுண்டாகிற சுண்டான்னு சொன்னா தும்பிக்கை. ஸோ நான் அந்த தாமரை அந்த தும்பிக்கையால் கரீந்திர ஒரு யானை எப்படி அது மேலே அந்த தும்பிக்கையை கொண்டு அந்த தாமரையை கொண்டு வருமோ அம்புஜா தாமரை அதுபோல சன்னிபம் அதுபோல உதிருதா யார்? இந்த பூமி நீ அதை மாதிரி தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். தாமரையை எவ்வளோ ஈஸியாக எடுத்துன்னு வந்துடும். யார்? யானைக்கு ஒரு வேலையாது அவ்வளோ ஈஸியாக தாமரை தூக்க முடியும். அது மாதிரி நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்திருக்கேங்கிறார். இதம் சத்தே ஷரீரம் வை சோபதே இப்படி இருக்கக்கூடிய அந்த பூமாதேவியோடு இருக்கக்கூடிய உங்களுடைய சரீரமாகப்பட்டது பூமி சங்கமாத் அந்த பூமியோடு கூட இருக்கும் பொழுது சோபதே ரொம்ப சோபனமாக பார்க்கறதுக்கு மங்களகரமாக இருக்கிறது. ஏன்னா தம்பதி சமேதராக இருக்கும்போது ஒரு அழகா இருக்குன்னு சொல்றான். இதம் சதே ஷரீரம் வை சோபதே பூமி சங்கமாத் உத்ருத அம்புஜ சுண்டாக்ர கரீந்திர தனு சன்னிபம். நமோ நமஸ்தே தேவேஷ சிருஷ்டி சம்ஹார காரக தானவானாம் விநாசாய கிருதநானா கிருதே பிரபோ. நமோ நமஸ்தே தேவேஷா. பிரம்மா ஸ்துதி பண்ணுறார். உனக்கு நமஸ்காரம் தேவேஷனே. சிருஷ்டி சம்ஹாரக்காரக சிருஷ்டி பண்ணுவதும் நீயே தான், சம்ஹாரம் லயம் பண்ணுவதும் நீயே தான். தானவானாம் விநாசாய அசுரர்களை நாசப்படுத்துவதற்காக நானாகிருத்தின்னா அவதாரங்கள்னு அர்த்தம், பல அவதாரங்கள். ஸோ நீ அந்த அவதாரங்களை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவனே உனக்கு நமஸ்காரம் ஹே பிரபு. நமோ நமஸ்தே தேவேஷ சிருஷ்டி சம்ஹார காரக தானவானாம் விநாசாய கிருத நானா கிருதே பிரபோ. அக்ரதஷ்ச நமஸ்தே அஸ்து பிருஷ்டதஷ்ச நமோ நமः சர்வ அமர ஆதாரபூத பிருஹத்தாம நமோஸ்துதே. ஸோ அக்ரதர்ஷ நமஸ்தேஸ்து உனக்கு முன்னாடி நமஸ்காரம், உனக்கு பிருஷ்டதக பின்னாடி நமஸ்காரம். சர்வ அமர ஆதாரபூத தேவர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவனே, ஆதாரபூதன்னு ஆதாரமாக இருக்கக்கூடியவனே. பிருகத் தாம நமோஸ்துதே உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவனே, பிருகத்தான பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டஸ்தானம். ஸோ வைகுண்டபதியே உனக்கு நமஸ்காரம். அக்ரதஷ்ச நமஸ்தேஸ்து பிருஷ்டதஷ்ச நமோ நமः சர்வ அமர ஆதாரபூத பிருகத்தாம நமோஸ்துதே. ராதே கிருஷ்ணா. இது त्वया अहं च प्रजा सर्गे नियुक्तः शक्ति ब्रह्मितः त्वदाज्ञावशतः सर्गं करोमि विकरोमि च. ஸோ பிரஜை சர்க்கம் கிரியேஷன். துவயாகம் பிரஜா சர்கே நியுக்தகன் உன்னால் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். யார்? பகவான் நாராயணன் தான் நீ கிரியேஷன் பண்ணுன்ட்டு பிரம்மாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார். ஸோ பிரஜா சர்க்கத்தில் கிரியேஷனில் நீ என்னை நியமித்திருக்கிறாய், நியுக்தம் பண்ணியிருக்கிறாய். சக்தி பிரம்மித்தக ஸோ சக்தியை வளர்த்து கொடுத்து அதுக்குள்ள சாமர்த்தியத்தையும் கொடுத்து நீ என்னை கிரியேட் பண்ண வச்சுருக்க.
தொத்தாஜ்ஞாவசதக உன்னுடைய ஆக்ஞையினாலேயே தான் சர்க்கம் கரோமி விகரோமி ச சர்க்கத்தை நான் உண்டாக்குறேன், அதை நான் முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு இந்த நைமித்திக பிரளயம்னு சொல்ல பிரளயம் வரும்போது பிரம்மாவோட ஒரு டே முடியும். அப்போ அவர் வந்து தூங்க போவார். அப்போ தான் கிரியேட் பண்ண அந்த பூஹு பூஹ ஸ்வகா 3 லோகங்களையும் தனக்குள்ளே வச்சுன்னு அவர் படுத்துட்டு இருக்கார். त्वया अहं च प्रजा सर्गे नियुक्तः शक्ति बृंहितः त्वद् आज्ञावशतः सर्गं करोमि विकरोमि च त्वत्सहायेन देवेश अमराश्च पुराहरे सुधां बिबेगिरे सर्वे यथा कालं यथा बलम्. ஸோ त्वत्सहायेन உன்னுடைய சகாயத்தினால்தான் தேவேஷாக அமராஷ்சா, அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய இந்திரனாலும் சரி, அமரர்களான தேவர்களானாலும் சரி, புறா முன்னாடி ஹரே ஹே ஹரியே சுதாம் விபேஜிரே சர்வே எல்லாருக்கும் அமிர்தம் கிடச்சிது. தேவர்களுக்கெல்லாம் அமிர்தம் கொடுத்தது யார்? மோகினி அவதாரத்தில் பகவான் வந்து அவளுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை விபேஜிரே பங்கிட்டு கொடுத்தார். சர்வே எல்லாரும் அமரர்களும் கிடச்சிது அவளுக்கு. அமரர்கள் ஏன்னா அப்போ தான் அமரர்கள் ஆனார்கள். அமிர்தம் உண்டதுனால அமரர்கள் சட்டுன்னு சாவு கிடையாது, அப்படி ஆனார்கள். தேவேஷாகா தேவர்களுக்கெல்லாம் அந்த ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த இந்திரனோட அடக்கமான தேவர்கள் எல்லாம் யதா காலம் யதா பலம். ஸோ அந்தந்த காலத்தில் அந்தந்த பலத்தோடு நீ உண்டாக்குற இல்லையா? உன்னுடைய சகாமியில் இருந்தால் தான் அந்த காலத்தில் அந்த பலம் அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி பலம் பொருந்தினால தான் அசுரர்கள் உடனே சண்டை போட்டு எல்லாரையும் பலி சக்கரவர்த்தி எல்லாம் பாதாளத்தில் கொண்டு தள்ளிட்டாவா இல்லையா? அந்த அமிர்தத்தை குடித்த பலத்தோட. त्वत्सहायेन देवेश अमराश्च पुराहरे सुधां विवेशिरे सर्वे यथा कालं यथा बलम्. इन्द्रः त्रिलोकी साम्राज्यं लब्धवान् त्वन्निदेशतः पुनक्ति लक्ष्मीं बहुलां सुरसङ्ग प्रभूजितः. இந்திரன் வந்து திரிலோகி சாம்ராஜ்யம் 3 லோகத்துடைய சாம்ராஜ்யத்தை அவன் ஆள்கிறான். லப்துவா அதை அடைந்து தொன்னிதேசத்தக எதனால? உன்னுடைய ஆர்டர் பேரில் தான் அவனுக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த 3 லோகங்களையும் அந்த இந்திரன் அடைவது காரணம் நீ. புனக்தினா ஹி என்ஜாய்ஸ், போகம் அனுபவிக்கிறான். அந்த இந்திரன் 3 லோக அதிபதியாக போகத்தை அனுபவிக்கிறான். ஹி புனக்தி என்ஜாய்ஸ். லக்ஷ்மியும் பகுலாம் நல்ல ஐஸ்வர்யம், பகுலாம் நிறைய ஐஸ்வர்யத்தை அவன் அனுபவிக்கிறான். சுரசங்க பிரபூஜிதக சுரக்கூட்டம் தேவர்கள் கூட்டமெல்லாம் அவனை நல்லா பூஜை பண்ணி அவன் அப்படி அனுபவிச்சுன்னு உட்காந்துருக்கான். பிகாஸ் ஆஃப் யூ. इन्द्रः त्रिलोकी साम्राज्यं लब्धवान् त्वन्निदेशतः पुनक्ति लक्ष्मीं बहुलां सुरसङ्गः प्रपूजितः. वाह्निः पावकतां लब्ध्वा जठरादि विभेदतः देवासुरमनुष्याणां करोति आप्यायनं तथा. கரெக்ட். வன்னிகி பாவகதாம் லப்துவா அந்த அக்னி தேவனுக்கு அந்த எரிக்கிற தன்மை யாருனால கிடைக்கிறது? ஒன்னால தான். ஸோ பாவகதாம் பாவகன்னா இது எரித்தல், பாவகம்னா புனிதம் படுத்துறதுக்கும் பாவக்கான்னு பேர். ஸோ அந்த அக்னி எரித்து எல்லாத்தையும் புனிதப்படுத்துறது. ஸோ அந்த மாதிரி அந்த அக்னி வந்து கிடச்சிது அவனுக்கு கிடைச்சிது ஒன்றால். ஜாட்டராதி விபேதத்தக ஜடராக்னியாகவும், ஸோ ஜடராக்னி வடவைத்தி அப்படி பல ரூபத்தில் அந்த இது அக்னி தேவன் பரிணமிக்கிறான் எல்லா இடத்துலையும் போய். தேவ அசுர மனுஷியானாம் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் எல்லாரையும் ஆப்யாயனம் கரோதி ததா, அதாவது எல்லாரையும் அந்த இது திருத்தி, அதாவது ஆப்யாயனம்னு சொன்னால் ஆக்சுவலாக முடிவுன்னு சொல்கிறது. இங்கே முடிவுன்னு சொல்ல வேண்டாம், மேன்மைன்னு எடுக்க வேண்டியதான். ஸோ ஆப்யாயனம்னா அவர்களுக்கு என்ன அடைய வேண்டுமோ அது ஆப்யாயனம் அடைய வேண்டியது. ஸோ அந்த அடைய வேண்டியதை அந்த வன்னி தேவன் கொடுக்க காரணமே நீ தான் விட்டார். எல்லா தேவர்களையும் இப்போ சொல்ல போகிற ஒரு தேவனுக்கும் உன்னோட பலம் தான் இருக்குது அப்படின்னு வரிசையாக ஒரு லிஸ்ட் பண்ணுறாரு. இப்போ वह्निः पावकथां कृत्वा जाठरादि विभेदतः देव असुरमनुष्याणां करोति आप्यायनं तथा.
धर्मराजः अध पितॄणाम् अधिपः सर्वकर्मदृक् कर्मणां बलात् आदासौ बलदात् आसौ बलदात् आसौ त्वन्नियोगात् अधीश्वरः பலதாத்தா அசௌ. அவ்வளோதான். தர்மராஜன் யமன், அவன் தானே தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவன். தண்டனை அவ்வளோதான். அவனோட இதில் கோர்ட்டில் பேச்சே கிடையாது. ஸோ தர்மராஜாவான யமன். பித்ருணாம் அதிபக, பித்ருக்களுக்கு அதிதெய்வனாக இருக்கக்கூடியவன் அந்த யமன். சர்வ கர்மத்திற்கு யார் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டே இருப்பேன். சாட்சியாக இருந்துன்னு பார்த்துட்டே இருப்பேன். யார் என்ன காரியம் பண்ணுறா, அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், யார் அப்படி சொர்க்கத்துக்கு அனுப்பணும், யாரை நரகத்துக்கு அனுப்பணும் பார்த்துட்டு இருப்பேன். அப்படி எல்லா கர்மத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய தர்மராஜன் கர்மனாம் ஃபலதாத்தா, நீ செய்கிற கர்மத்துக்கு பலன் உண்டு அப்படின்னு கர்மத்துக்கு பலனை கொடுக்கக்கூடிய அவன் அந்த தர்மராஜன். துவன்னியோகா ததீஸ்வரக, நீ அப்பாயிண்ட் பண்ணியிருக்க, நியோகம் பண்ணிருக்க. நியோகம்னா அப்பாயிண்டட். நீ அவன் அப்பாயிண்ட் பண்ணினால தான் அவன் அதீஸ்வரனாக இந்த காரியத்தை பண்ணுறான். धर्मराजा अतः अधिपः सर्वकर्मदृक् कर्मणां फलदातासौ त्वन्नियोगादीश्वरः नैवृतः रक्षसाम् ईक्षः यक्षो विघ्नविनाशनः सर्वेषां प्राणिनां कर्म साक्षी त्वत्तः प्रजायते. कर्म साक्षी चेते कर्म साक्षी त्वत्तः प्रजायते. ஸோ ராட்சசாம் ஈஷக, ராட்சசர்களுக்கு தலைவனான நிருத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, நைருத்தக. ஸோ நிருத்தியாகப்பட்டவர் யக்ஷி, அவன் ஒரு எச்ச குலத்தை சேர்ந்தவன். ராட்சசனாக இருந்தால் கூட அவன் எச்சனாக இருக்கிறான். விக்னநாசனக, ஸோ விக்னங்களெல்லாம் களையக்கூடிய அந்த நிருத்தியாகப்பட்டவன். சர்வேஷாம் பிராணினாம் கர்ம சாட்சி, அவனும் எல்லா பிராணிகளுடைய கர்மத்தை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிருத்தி. தொத்தகா பிரஜாயத்தே, ஸோ அவன் ராட்சசர்களுடைய அந்த வேலையெல்லாம் அவன் பார்த்துப்பான். ஸோ அவர்களுடைய கர்மத்துக்கெல்லாம் சாட்சியாக இருந்து கொண்டு தொத்தகா பிரஜாயத்தே, அந்த அந்த பலமெல்லாம் அவருக்கு எங்கேருந்து வருது, விக்ன விநாசனம் பண்ணக்கூடிய தன்மை, அதெல்லாமே தொத்தக உங்கிட்டிருந்து வரக்கூடியது. பிரஜாயத்தே. நைருதஹ ரக்ஷசாம் ஈஷः யக்ஷோ விக்ன விநாசனः சர்வேஷாம் பிராணினாம் कर्म साक्षी त्वत्त प्रजायते. वरुणः यादसाम् ईशः लोकपालः जलाधिपः त्वत् आज्ञा बलमाश्रित्य लोकपालत्वम् आगतः. வருணன் அடுத்தது. யாதசாம் ஈஷகன, நீர்வாழ் ஜந்துக்களுக்கெல்லாம் தலைவனான கடல் அரசனான வருணன். லோகபாலக, அவனும் ஒரு லோகபாலர் இல்லையா, நான் 8 அஷ்டதிக் பாலகர்களில் ஒரு லோகபாலனாக இருக்கக்கூடியவன் வர்ணன். ஜலாதிபக, ஜலக்கடவுள், ஜலத்துக்கு அதிபதி. தொத்தாக்ஞா பலம், உன்னுடைய ஆக்ஞையுடைய கட்டளத்தின் பலத்தினால தான் அதை அடைந்து லோகபாலத்துவமாகத்துக்கா, லோகபாலன்கிற சீட்டில் உட்காண்டிருக்கிற காரணம் நீதான். வருணः யாதசாம் ஈஷः लोकपालः जलाधिपः त्वदाज्ञा बलम् आश्रित्य लोकपालत्वम् आगतः. वायुः गन्धवः सर्व भूतप्राणन कारणम् जातः तव निदेशेन लोकपालः जगद्गुरुः. வாயு எப்பேற்பட்டாலும் கந்தவக, மனத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகக்கூடிய அந்த வாயுதேவனாகப்பட்டவன். சர்வபூத பிராணன காரணம், எல்லாரும் உயிரோடு இருக்கோமே, அந்த பிராணனுக்கு காரணம் யாரு, வாயு. வெளியில் இருக்கும்போது பேர் வாயு, உள்ளே இருக்கும்போது பிராணன்னு பேர், அவ்வளோதான். ஸோ அந்த காற்று தேவன் எல்லாருக்கும் பிராணனை கொடுக்கக்கூடியவன், அந்த காரணமாக இருக்கக்கூடியவன். அவன் லோகபாலனாகவும் ஜகத்துக்கெல்லாம் தலைவனாகவும். என பிராணன் மேட்டர் அண்ட் எனர்ஜின்னு பிரிப்போம். இப்போ பிரிக்கிறது ரெண்டும், எது சத்து அசத்துன்னு பிரிக்கிறோச்சே மேட்டர் அண்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. மேட்டருங்கிறது பகவான்னு சொன்னான்னா, பாக்கி எல்லாம் எனர்ஜிங்கிறது இந்த காற்றை தான் குறிக்கிறது. அந்த எனர்ஜியாக இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடியது வாயு பகவான், அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ தவநிதேசேன, உன்னுடைய அப்பாயின்மெண்ட்னால, உன்னுடைய ஆர்டர்னால லோகபாலனாக ஆகியிருக்கிறான். லோகபாலக ஜாத்தக, அப்படி ஏற்பட்டிருக்கிறான். वायु गन्धवः सर्वभूत प्राणन कारणं जातः तव निदेशेन
लोकपालः जगद्गुरुः कुबेरः किन्नरादीनां यक्षाणां जीवन आश्रयः त्वद् आज्ञा अन्तर्गतः सर्व लोकपेषु च मान्यवोः. குபேரன் அடுத்த லோகபாலன் நார்த் திசைக்கு லோகபாலனாக இருக்கக்கூடியவன் அந்த குபேரனாகப்பட்டவன். கிண்ணராதீனாம் எச்சரானாம் ஜீவன ஆசிரய, அவனோட தேசத்தில் இருக்கக்கூடியவர்களான கிண்ணறர்கள்ங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அப்புறம் எச்சர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, எச்சர்கள் தான் மெயின். ஸோ எச்சர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த லோகத்துக்கு ஆசிரியமாக, அவர்களுக்கு ஆசிரியமாக தலைவனாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய குபேரன். தொதாஜ்ஞா அந்தர்கதக, உன்னுடைய ஆர்டரை ஏற்றுக்கொண்டு, நீ கொடுத்த ஆர்டரை அவன் ஏற்றுக்கொண்டு, சர்வலோகபேஷு ச மான்யபூகு, எல்லா லோகபாலர்களை விட இவன் ரொம்ப மரியாதைக்குரியவனாக இருக்கிறான். பணத்துக்கே தனத்துக்கு அதிபதியாச்சே குபேரன், அதனால எல்லாரும் வணங்கிட்டு இருப்பாங்க. कुबेरः किन्नरादीनां यक्षाणां जीवन आश्रयः त्वत् आज्ञा अन्तर्गतः सर्वलोकपेषु च मान्यभूः. ईशानः सर्वरुद्राणाम् ईश्वर अन्धकरः प्रभुः जातो लोकेष्वन्त्यो असौ सर्वदेव आदिपालकः. ஓகே, ஸோ கடைசியாக இருக்கிற லோகபாலன், 8வது லோகபாலன் ஈசானன்னு சொல்கிறோம். ஈசான மூலைன்னு சொல்ல மாட்டோமா, ஈசானன். இந்த ஈசானன் இந்த நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தேவன், அது ஈசானன், நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ சர்வ ருத்ரானாம் ஈஸ்வரக, எல்லா 11 ருத்ரர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் அவன் ஈசானன். ஸோ 11 ருத்ரர்கள் இருக்கா, அதில் ஒரு ருத்ரன் ஈசானன், அவன் எல்லாருக்கும் தலைவன். ஸோ அந்தக்கரக பிரபு, ஸோ எல்லாருக்கும் மேலாக இருந்து கொண்டு அவன் எல்லாரையும் முடிக்கக்கூடியவன். ஏன்னா ருத்ரனே சம்ஹார கடவுள் இல்லையா. ஸோ எல்லாரையும் முடிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய பிரபுவாக இருக்கக்கூடிய அவர். லோகேஷ வந்தியக அசவு, எல்லா லோகேஷர்களும் வணங்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஈசானன். சர்வதேவ அதிபாலக ஜாத்தக, எல்லா தேவர்களையும் ரட்சிக்கக்கூடியவராகவும், அதிபாலகன்னு எல்லா லோகபாலர்களுக்கும் தலைவனாகவும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் ஜாத்தகன்னு ஏற்பட்டிருக்கிறான்னு அது ஒன்னால. ईशानः सर्वरुद्राणाम् ईश्वरः अन्तःकर प्रभुः जातो लोकेशवन्द्य असौ सर्वदेव अधिपालकः. नमस्तुभ्यं भगवते जगदीशाय कुर्मके यस्य अंशभागाः सर्वे जाता देवाः सहस्रशः. ஸோ பகவதே ஜெகதீஷாய, ஜெகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனான உனக்கு நமஸ்துபியம் குர்மகே, உனக்கு நமஸ்காரம் செய்கிறோம். அது இப்போ பிரம்மா சொல்கிறார், எல்லா தேவர்களையும் பக்கத்தில் வச்சுட்டு இருக்காரு, எல்லாரோட சார்பிலையும் பிரம்மா சொல்கிறார், நாங்கள் எல்லாருமே உங்களை நமஸ்காரம் பண்ணுறோம். எஸ்ய அம்சபாகாக, எல்லாரும் உன்னுடைய அம்சம்தான், ஒன்றை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் எல்லாரும் எந்த தெய்வத்துடைய அம்சபாகமாக நாங்கள் இருக்கிறோமோ, சர்வே எல்லாருமே ஹி ஜாத்தாகா தேவாகா சகசிரஷக, இப்படி உன்னுடைய அம்சமாகவே தேவர்கள் எல்லாரும் தோன்றி இருக்கிறோமே, அப்படிப்பட்ட நாங்கள் உனக்கு நமஸ்காரம் செய்கிறோம். நமஸ்துப்யம் பகவதே ஜெகதீஷாய குர்மஹே யஸ்ய அம்சபாகாः சர்வே ஹி ஜாதா தேவாः சஹஸ்ரஷः. नारद उवाच एवं स्तुतः विश्व सृजा भगवान् आदिपुरुषः लीला अवलोकमात्रेण अपि अनुग्रहम् अवासृजत्. விஸ்வஸ்ருஜா சேர்த்து படிக்கிறேன். ஏன்னா விஸ்வஸ்ருஜான்னா பிரம்மாவால்னு அர்த்தம். விஸ்வஸ்ருக்குன்னு பிரம்மா, விஸ்வஸ்ருஜான்னா பிரம்மாவால். ஸோ ஏவம் சுதக, இப்போ நாரதர் கேட்குறார் இல்லையா, நாராயணன் பேசிட்டு இருக்கார் இல்லையா நாரதர். ஸோ ஏவம் சுதக விஸ்வசுஜா, இவ்வாறு பிரம்மாவால் ஸ்துதிக்கப்பட்ட பகவான் ஆதிபுருஷக, ஆதிபுருஷனான இந்த வராகமூர்த்தியான பகவான் லீலா அவலோக மாத்திரேன அபி, அதாவது எல்லாரும் விளையாட்டாக பார்த்துட்டு இருக்கிற சமயத்திலேயே அனுகிரகம் அவாசிருஜத்து, அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்தார். யார்? பகவான் நாராயணன் இந்த ஆதிபுருஷனாகப்பட்டவன் வராகமூர்த்தியாக இந்த ஸ்ப்ரே பண்ணுற எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண நினைத்தார். நாரத உவாச்ச ஏவம் சுதः விஸ்வஸ்ரஜா பகவான் ஆதிபுருஷः லீலா அவலோகமாத்ரேண பி அனுக்ரகம் அவாஸ்ருஜத். तत्
तत्र एव अभ्यागतं दैत्यं हिरण्याक्षं महासुरं वृन्दानम् अध्वनः भीमं गदया ताडयत् हरिः அங்கேயே வந்துட்டான். யார்? இப்போ ஹிரண்யாட்சன் தேடின்னு வந்தார். ஸோ நாரதர் வந்து, எப்பா நீ வேற யார் கூட சண்டை போடாதே, உனக்கு சண்டை போடுறதுக்கு ஒரே ஒரு ஆள் ரெடியாக இருக்காரு, நீ அங்கே கடலில் போய் பாருன்னு சொன்ன உடனே பார்க்குறான். ஹிரண்யாட்சன் அங்கே நிற்கிறார், பூமாதேவியை தூக்கின்னு வந்து நிற்கிறார். வராகமூர்த்தி பார்க்குறார். தத்ரையேவ அபியாகதம், அங்கு வந்த ஹிரண்யாட்சன் தைத்தியனாகப்பட்ட அசுரனாகப்பட்ட மகாசுரம், பெரிய அசுரன், அப்படிப்பட்ட ஹிரண்யாட்சனை பார்த்து ருந்தானம் அத்வனக, வழியை மறைச்சு நிற்கிறார். அத்வனக பீமம் கதையா தாடயத் ஹரிஹி. ஸோ தாம் வெளியில் வந்துட்டுருக்கார், பகவான் வெளியில் வந்துட்டுருக்கார். இந்த ஹிரண்யாட்சன் வந்து அவரோட வழியை தடுக்கிறார். ஹிரண்யாட்சன் வந்து வழியை தடுக்கும்போது, அத்வனகன வழி, ருந்தானனை தடுக்கிறது. ஸோ இந்த ஹிரண்யாட்சன் வந்து வழியை தடுக்கிறோச்சே, பீமம் பயங்கர பீமமாக இருக்கான். கதையா அதாடயத்து ஹரிஹி, தன்னுடைய கதையால் அவனை அடித்தார். तत्र एव अभ्यागतं दैत्यं हिरण्याक्षं महा असुरं वृन्दानम् अध्वनः भीमं गदया ताडयत् हरिः तत्र वङ्कदिक्ताङ्गः भगवान् आदिपुरुषः उद्धृत्य धरणिं देवः दंष्ट्या लीला अप्सुतां निवेश्य निवेश्य लोकनाथेशः जगामस्थानम् आत्मनः. ஸோ தத் ரத்த பங்க திக்த அங்கக, அந்த ஒரு கதை ஒரு அடி வாங்கினானா ஹிரண்யாட்சன், அப்படியே ரத்தம் கொட்டுறது அவனுக்கு. திக்தன்னு ரத்தம் பூசிய உடம்பு, அங்கமெல்லாம் ரத்தம் பூசியவாறு. பகவான் ஆதி புருஷா உத்ருத்திய தரேன், அவ்வளோதான், ஒரே அடியில் போயிட்டான். இப்போ ரொம்ப டீட்டெயிலாக ஹிரண்யாட்ச யுத்தம்லாம் இதில் வரல தேவி பாகவத்தில். ஸோ பகவான் ஆதி புருஷனான பகவான் தரணீம் தேவ உத்ருத்திய, இந்த பூமியை உத்தாரணம் பண்ணி, தம்ஷ்டயா லீலையா அப்சு, தன்னுடைய இனிமேல் தான் சண்டை வருது. முதல்ல என்ன பண்ணுறா, ஒரு அடி கொடுத்துட்டு அந்த பூமியை நிறுத்தி வச்சா தானே சண்டை போட முடியும். அதனால பூமியை தாம் அப்சு, அந்த பூமாதேவியை தண்ணீரில், அப்படின்னா தண்ணீரில் லீலையா விளையாட்டாக அந்த இது கோரைப்பல்னால் அங்கே வைக்கிறார். நிவேஷியா வைத்து விட்டு, லோகநாத ஈஷக, லோகத்துக்கெல்லாம் நாதனாக ஈஷனாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்தானம் ஆத்மனக ஜகாமா, அவ்வளோதான் வச்சுட்டு போயிட்டாருங்கிறார். இப்போ தன்னுடைய இடத்திற்கு வைகுண்டத்திற்கு எழுந்தருளினார், போயிட்டார், அந்த இடத்துக்கே போயிட்டார். वङ्गदिक्ताङ्गः भगवान् आदिपुरुषः उद्धृत्य धरणीं देवः दंशालीलयाप्सुतां निवेश्य लोकनाथ ईशः जगामस्थानम् आत्मनः. एतत् भगवतः चित्रं धरणिं उत्तरणं परं शृणुयात् यः पुमान् यश्च, यः पुमान् शृणुयात् यः पुमान् यश्च पठेच्चरितम् उत्तमं सर्वपापविनिर्मुक्तः वैष्णवीं गतिम् आप्नुयात्. ஏதத் பகவதக, அதாவது இந்த பகவானுடைய இந்த சித்திரம்னா ஆச்சரியமான விசித்திரமான இந்த கதை. தரணி உத்தரணம் பரம், இந்த பூமாதேவியை உத்தாரணம் பண்ணி கொண்டு வரக்கூடிய பரமமான அந்த சரித்திரத்தை சுனியாத், யார் கேட்குறாளோ, எக சுனியாத், எந்த மனிதன் கேட்கிறானோ, எஷ்ட பட்டயத்து, யார் இதை வாசிக்கிறானோ படிக்கிறானோ, சரித்தம் உத்தமம், இந்த உத்தமமான சரித்திரம், வராகாவதாரம் எடுத்து இரண்யாட்சனை கொன்று பூமாதேவியை காப்பாற்றினார், எடுத்து வந்தார், அப்படிங்கிற சரித்திரத்தை யார் படிக்கிறாளோ, சர்வ பாபம் வினிர்முக்தக, எல்லா பாபங்களையும் தொலைத்து நீங்கியவனாக, வைஷ்ணவியும் கதிமாப்னியாத், விஷ்ணு பதத்தை அடைவார்கள். இறந்த பின்ன வாழ்க்கை நேரத்தை படித்தாலே போகிற நேரம் விஷ்ணு பதத்துக்கு போயிடலான்றார். ஏதத் பகவதः சித்ரம் धरणी उद्धरणं परं शृणुयात् यः पुमान् यश्च पठेत् चरितमुत्तमं सर्वपापविनिर्मुक्तः वैष्णवीं गतिम् आप्नुयात्. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायाम् अष्टमस्कन्धे धरणी उद्धारवर्णनं नाम द्वितीयोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु.